தமிழ் இலக்கிய இதழ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 3 இதழ்கள் இணைந்து தீபாவளி மலரை வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறது. நவீன விருஷம், குவிகம், பூபாலம் ஆகிய 3ம் இணைந்து இந்த மலரை வெளியிட்டிருக்கிறது. இந்த விழாவில் மலரை பற்றி பேச எழுத்துலக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஹைபிரிட் மீட்டிங் என்பதால் இங்கு நேரடியாக வந்திருப்பவர்களையும் ஜூமில் இருக்கிறவர்களையும் வரவேற்கிறேன். இப்பொழுது நிகழ்வின் தொடக்கமாக கந்தசஷ்டி விழா இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதால் திருப்புகழை பாடும்படி, இறைவணக்கம் பாடும்படி ரேவதி பாலு அவர்களை உங்கள் சார்பாக உங்கள் கரவொலியுடன் மேடைக்கு அழைக்கிறேன். மதிமுகமெனும் ஒளியாலே நெருவிழி கணையெனும் நிகராலே உறவுக்குள் மடவர்கள் உறவா ஆமோ உறவுக்குள் மடவர்கள் உறவாமோ உனதிருவடினில் அருள்வாயே உனதிருவடினில் அருள்வாயே மறைபயிலறி திருமருகோனே மறுவலர சூரர்கள் குலகாலா மறைபயிலறி திருமருகோனே மறுவலர சூரர்கள் குலகாலா குரமகள் தனை மனம் அருள்வோம் ஓனே குரமகள் தனை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே குருமலை மருவிய பெருமாளே தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் அழகிய சிங்கர் அவர்களை இப்பொழுது வரவேற்புரை வழங்க உங்கள் சார்பில் கரவொலியுடன் அழைக்கிறேன். இப்போ தீபாவளி மலரை பற்றி சொல்லணும். தீபாவளி மலர் குறித்து என்னுடைய எண்ணங்கள் பற்றி நான் சொல்லணும். பொதுவாக தீபாவளி மலர் என்றால் காது தூரம் ஓடுவேன். ஒரு முறை கூட என்றும் தீபாவளி மலரை வாங்கி படித்ததில்லை. இது எதுவரைக்கும் வந்தது என்றால் விருட்சம் பத்திரிகை நடந்து கொண்டிருக்கும் போது, விருட்சம் பத்திரிகை நடக்கும்போது நான் தீபாவளி மலரெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எழுதி கொண்டிருந்தேன். விருட்சம் பத்திரிகை 16 பக்கங்கள் தான். எனக்கு வேண்டிய படைப்புகள் எளிதாக கிடைத்து கொண்டிருந்தது. என்னை சுற்றியும் உள்ள எழுத்தாளர்கள் தீபாவளி மலரை பெரிதாக கூறியதில்லை, யாருமே பெருசாக சொன்னதில்லை. நகுலன், காணாசு, ஞானக்கூத்தன், பிரமிழ் இன்னும் சில நண்பர்களும் என்னிடம் எப்போதும் தீபாவளி மலரை பற்றி பேசியதே இல்லை. அசோகமித்திரன் விதிவிலக்கு. அவர் கதைகள் தீபாவளி மலரில் வறுமை தவிர அவரும் பேச மாட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆனந்த் என்ற நண்பர் வீட்டிற்கு போயிருந்தேன். அவர் பழைய ஆனந்தவிடன் தீபாவளி மலர் ஒன்றை கொடுத்தார். அதில் நகுலன் கதை ஒன்று வந்திருந்தது. பிறகு புள்ளி என்ற கவிதை தொகுதியும் கொடுத்தார். ஆனந்த விகடன் தீபாவளி மலரில் நகுலன் கதை எழுதியிருந்தது ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கூட அந்த தீபாவளி மலர் என் கையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை, தேடி பார்க்க வேண்டும். என் மனசு தீபாவளி மலர்கள் மீது கவனம் சென்றதற்கான காரணம் என் மனசு தீபாவளி மலர் மீது கவனம் சென்றதற்கான காரணம் ஐராவிதம் என்கிற நண்பர் லெண்டிங் லைப்ரரிக்கு சென்று பழைய தீபாவளி மலர்களை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருப்பார். அந்தந்த வருடத்திற்கு வருகிற தீபாவளி மலர்களை புதிதாக விலைக்கு வாங்கி படிக்க மாட்டார். அவர் புதுசாக வாங்க மாட்டார். அவருக்கு மனசு வராது. அவருக்கு தான் தீபாவளி மலர் மீது நாட்டம். அதில் உள்ள கதைகள், கட்டுரைகள் போன்றவற்றை விமர்சனம் செய்வார், என்னிடம் கொடுப்பார். அவர் எழுதியதை என் பத்திரிகையில் பிரசுரம் செய்ய நாட்டம் இல்லாமல் இருப்பேன். ஏன்னா பழைய தீபாவளி மலரில் இவர் எடுத்து அதை போய் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பார். அது எனக்கு பிடிக்கல. அப்போது கூட எனக்கு தீபாவளி மலர்கள் மீது எந்தவித லயிப்பும் ஏற்படவில்லை. அப்போதுதான் தீபாவளி மலர் மீது கவனம் வந்தது. அதாவது ஒரு சமயத்தில் எனக்கு தீபாவளி மலரில் கவனம் வந்தது.
அந்த சமயத்தில் நான் வந்து பட்டாசு இதெல்லாம் வாங்காமல் தீபாவளி மலராக வாங்கி குவிச்சுட்டு இருந்தேன். ஒரு கடைசியில் ஒரு தீபாவளி மலர் ஸ்ரீநகரில் தான் கிடைச்சது, வேற எங்கேயும் கிடைக்கல. அதையும் வாங்கி சேர்த்து வைத்து கொண்டிருந்தேன். மிக குறைவான விலையில் உள்ள தினமணி தீபாவளி மலர்களை நானும் ஐராவதும் வாங்குவோம். அதான் ரொம்ப விலை குறைச்சலாக இருந்தாலும் தீபாவளி மலர் வாங்குவோம். ஒரு முறை தீபாவளி போது பட்டாசு வாங்குவதற்கு பதில் தீபாவளி மலர்களை வாங்கலாம் என்று தோன்றியது. ஒரு தீபாவளி மலர் மேற்கு மாநிலத்தில் கிடைக்கவில்லை. ஸ்ரீநகரில் போய் வாங்கி வந்தேன். இப்படி பல தீபாவளி மலர்களை சேகரித்து வைத்து கொண்டிருந்தேன். நண்பர்களே, அந்த தீபாவளி மலர்களை எல்லாம் எடுத்து படித்தால் என் ஆயுளில் பாதி போயிருக்கும். நான் தீபாவளி மலர்களை வாங்கி வைத்து கொண்டாலும் முழுவதும் ஊன்றி படிக்கவில்லை. ஆனாலும் ஐராவதம் மாதிரி ஒரு தீபாவளி மலரை படித்துவிட்டு எழுத வேண்டும் என்று நினைத்துக் கொள்வேன். அவருக்கு ஏதாவது அவர் எழுதுவதை தீபாவளி மலரில் அவர் எழுதுவது வர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. ஆனால் என்னுடைய மற்ற நண்பர்களுக்கு அந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை. இலக்கிய நண்பர்களில் ஞானக்கூத்தன், அசோமித்திரன் தவிர யாரையும் தீபாவளி மலர்கள் கண்டு கொள்ளாது. பிரமிழ், நகுலன், வெங்கட்சாமிநாதன் போன்ற எழுத்தாளர்கள் தீபாவளி மலர்களை கண்டு கொண்டதே கிடையாது. அவர்களும் கண்டு கொண்டதில்லை, தீபாவளி மலர்களும் கண்டு கொண்டதில்லை. ஐராவத்துடன் பழகியதால் எனக்கும் தீபாவளி மலர் நப்பாசை பற்றி கொண்டது. நான் எழுதிய கதை ஒன்று கல்கி பெயரில் வரும் சிறுகதை போட்டியில் தேர்ந்தெடுக்கவில்லை. அப்போது கல்கி ஆசிரியர் என்ற ராகவனிடம் சொன்னேன். அவர் என்னை கோபித்துக் கொண்டார். ஏன் அங்கேயெல்லாம் அனுப்புகிறீர்கள் என்று அந்த கதையை கல்கி தீபாவளி மலரில் பிரசுரம் செய்தார். அவர் ஆசிரியர் இருந்ததுனால அந்த கல்கி பத்திரிகையில் வந்தது. ஏன்னா நான் போட்டிக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த போட்டியில் எல்லாம் வழக்கம் போல் ஒரு 1000-200 கதைகள் வரும், 1000 மேலே வரும் கதைகள். அந்த கதையில் என் கதை போயிடுச்சு, சேர்க்கல யாரும். ஆனால் கல்கி ராகவன் இருந்ததுனால ராகவன் என்கிட்ட கேட்டு வாங்கி அந்த கல்கி தீபாவளி மலரில் சேர்த்தார். அமுத சுருவியில் திருப்பூர் கிருஷ்ணன் வெறும் கவிதையெல்லாம் கேட்க மாட்டார். அவர் கட்டுரை வண்டி தான் கேட்பார். அவர் என்னடா அது நம்மக்கிட்ட ஒரு கதையை கேட்க மாட்டேங்கிறாரு, கவிதையை கேட்க மாட்டாருன்னு தோணும். இப்போ அதுவும் கேட்கறது இல்லை, கட்டுரை வண்டி தான் கேட்பார். தீபாவளி மலரில் இடம்பெறாத ஐராவதம் பற்றி அப்போ ஒரு கட்டுரை நான் எழுதினேன். தீபாவளி மலரில் இடம்பெறாத ஐராவதம் பற்றி அமுத சுரூபத்தில் ஒரு கட்டுரை எழுதினேன். அது அதிலேயே குறிப்பிட்டிருந்தேன், ஐராவதம் கட்டுரை எதுவுமே வந்ததில்லை அப்படின்னு. லேடிஸ் ஸ்பெஷல் தீபாவளி மலரில் ஒவ்வொரு ஆண்டும் சில என் கவிதைகள் வெளிவருகின்றன. சாதாரணமாக பேசி கொண்டிருந்த போதுதான் இந்த தீபாவளி மலர் உருவானது. என் நண்பர் ஐராவதத்திற்கு இந்த தீபாவளி மலரை காணிக்க ஆக்க வேண்டும் என்று நினைத்தேன். சாத்தியப்படுத்தினார் கிருபானந்தன் என்ற என் இலக்கிய நண்பர். எந்த தீபாவளியும் நான் பேப்பர் கடையில் விரும்ப மாட்டேன். எந்த தீபாவளி மலரையும் நான் பேப்பர் கடையில் போட விரும்ப மாட்டேன். அதே சமயத்தில் முழுதும் படிக்க மாட்டேன். நன்றி. இப்பொழுது நான் தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு விஷயத்தை 1/2 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். தீபாவளி மலர்கள் எனும் நந்தவனத்தில் இம்முறை 3 இதழ்கள் உள்ளிட்ட இந்த நவீன விருஷம், குவிகம், பூபாலம் முதலாக மலர்ந்திருக்கிறது. உங்கள் ஆதரவை நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக இந்த மலர் வருவதற்கு மிக 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 கடின உழைப்பு, துரிதம் இவைகளை பயன்படுத்தி மலர் சிறப்பாக வெளிவருவதற்கு 2 பேர் மிக முக்கியமான காரணம். ஒருவர் குவிகம் கிருபானந்தன், அடுத்தது அதற்கு சற்றும் குறையாத பூபாலம் ஆசிரியர் கச்சன் ஹரிஹரன் அவர்கள். அவங்க 2 பேரும் இந்த லகான இழுத்து போலன்னா இந்த தீபாவளி மலர்ங்கிற தேர் ரதம் நகர்ந்திருக்காது. அடுத்ததாகத்தான் அழகிய சிங்கர், உரிமையுடன் அனுமதின்னு சொல்ல, அடுத்ததாகத்தான் அழகிய சிங்கர் என்று தான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் தமிழ் இலக்கிய உலகில் மிக முக்கியமான இடத்தை இந்த மலர் வகிக்கும் என்று நம்புகிறோம். இப்பொழுது தீபாவளி மலர் பற்றி பேசுவதற்கு என் அருமை நண்பர் எழுத்தாளர் டாக்டர் ஜே பாஸ்கரன் அவர்களை உங்கள் கரவலையுடன் மேடைக்கு அழைக்கிறேன். அவர் குவிகம் இரட்டையர்களுள் ஒருவரான சுந்தரராஜன் அவர்களின் கடிதத்தை
நமக்காக இங்கு வாசிக்க இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி மலர் அப்படின்னாக்க தீபாவளியோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகத்தான் நான் அது நினைக்கிறேன். அந்த காலத்துலாம் காத்தால் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிட்டு பட்டாசுலாம் அடிச்சு உடனே தீபாவளி மலர் படிப்போம் அப்படின்னு ரீல்லாம் விட முடியாது என்னால். ஏன்னா நான் தீபாவளி மலர் படிக்க ஆரம்பித்த போது நான் டாக்டர் ஆகிட்டேன். தீபாவளி மலர் வரும்னு தவிர அதெல்லாம் எல்லா மலர்களையும் படித்ததாக நினைவில்லை. அதுக்கு பிறகுதான் தீபாவளி மலர் அப்படிங்கிறத பற்றின ஒரு தொடக்கமே நமக்கு தெரிஞ்சது. அமுத சுரபி, கலைமகள், அப்படி அப்போ அந்த காலத்தில் ஆனந்த விகடன், கல்கி போன்ற தீபாவளி மலர்கள் ரொம்ப பிரசித்தம். அதெல்லாம் வருஷம் முழுக்க வச்சு படிப்பாங்க. எழுத்துலகத்துக்கு வந்த பிறகு ஸ்பெஷலாக மலர்கள்லாம் வெளியிடுகின்ற சமயத்தில் தீபாவளி மலர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தகுதி வந்த பிறகு எப்படி செய்கிறாங்க இதை அப்படின்னு பார்க்கும்போது தீபாவளி மலர்கள் தயாரிப்பு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. ஒரு தீபாவளி மலர் 200 ரூபாய் கொடுக்குறாங்க வச்சுக்கலாம் இப்போ. ஆனால் அவர்களுக்காகின்ற அடக்க விலை கிட்டத்தட்ட 250, 260 ரூபாய் ஆகுது. அதற்கு அவர்கள் படுகின்ற பாடு அத்தனை எழுத்தாளர்களையும் கூட்டி, இதில் நிறைய கோவம் வேறு, நீ எந்த போடல ஒன்றை போடல, அவரது போட்ட இவரது போட்ட நிறைய. ஸோ எழுத்தாளர்களை கூட்டி சிறுகதைகள், கட்டுரைகள், ஆன்மீகம், பயணக் கட்டுரைகள் அப்படின்னு ஒரு வெரைட்டியாக கொடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த மலர் அதோட தனித்துவம் இருந்தால் கூட அவர் படுகின்ற பாடு ரொம்ப கஷ்டம். அதை யோசித்தே பார்க்க முடியாது. சில தீபாவளி மலர்களை தயாரிக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன் என்றால் சொல்கிறேன். சமீப காலத்தில் தான் அந்த தீபாவளி மலர் இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, எவ்வளோ பேஜ் வேஸ்ட்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த தீபாவளி மலர் வழியே வரவே முடியாது. இன்னும் கேட்டாக்க இந்த தீபாவளி மலர்கள் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், இந்த விளம்பரதாரர்கள் கொடுக்கும் பணம் எங்களுடைய அச்சுப்பத்திரிகையை 1 வருடத்திற்கு நாங்கள் நடத்தி கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் தீபாவளி மலர் அப்படிங்கிறது படித்து நாம் இன்புறுவதற்கு மேலாக அச்சு ஊடகத்தில் அங்கங்கே இருக்கின்ற இந்த இதழ்கள் உயிர்ப்புடன் இருப்பதற்கு உதவுகின்றன என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். டிவி தொலைக்காட்சிகளே முதல் முறையாகங்கிற மாதிரி பத்திரிகை துறையிலேயே முதல் முறையாக 3 சிறு பத்திரிகைகள் சேர்ந்து ஒரு தீபாவளி மலரை கொண்டு வந்திருப்பது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். இதுவரை எங்கேயுமே கிடையாது. திரு ரவி பிரகாஷ் கூட எழுதியிருந்தார், நாங்கள் ஒரே மலரில் வெவ்வேறு சிறுவர் பத்திரிகைகள்லேருந்து கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி 3 வித்தியாசமான தனித்த பத்திரிகைகள் சேர்ந்து ஒரு தீபாவளி மலரை கொண்டு வருவது என்பது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொன்னாங்க. அதில் சில ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்தது எங்களுக்கு. இதில் நான் பேர் சொல்லிக்கல, இதில் நானும் இந்த தீபாவளி மலர் தயாரிப்பில் இருந்தேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு எடிட்டர் கிடையாது, நான் ஒரு ஆலோசகருங்கிற இதிலே இருக்கிறதுனால. இந்த தீபாவளி மலரில் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் குவிகம், விருட்சம், பூபாலம் இதனுடைய ஆசிரியர்கள் ஒரு ஈகோவே கிடையாது, எல்லாரும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரவர்களுடைய பாணியில் அவன் படைப்புகளை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதில் முதல் ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி என்ன இருந்ததுன்னா, விருட்சம் முதல்ல அவங்களுடைய கட்டுரைகள் கதைகள்லாம் போட்டோம்னா அதுக்கு அடுத்தது குவிக்கம், அப்புறம் பூபாலம் அப்படி போடலாம் அப்படின்னு. அதுக்கு நானும் அறிகரனும் எங்களுடைய அப்ஜெக்ஷன் என்னன்னா, அதுக்கு தனித்தனியாக போட்டுடலாமே, எதுக்கு ஒன்றா போடணும், அதனால் அதுபடி சரியாக வராது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு என்ன காரணம்னா, பூபாலம், குவிகம், விருட்சம் அவர்கள் கொடுக்கின்ற விதவிதமான படைப்புகளை கலந்து போட்டால் தான் நமக்கு ஒரு. ஆனால் அப்படி போடும்போது அந்த பக்கம் பொருள் அந்த லே அவுட் சொல்கிறோமே அதில் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படி. ஏன்னா கிருபானந்தம் சார் உயிரை விட்டு அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மேலே மேலே அவரை டேக்ஸ் பண்ணுறதுல கஷ்டம் அப்படி சொன்னார். ஆனால் அவர் சொன்னார்ல, பரவாயில்ல இப்படியே போட்டு நீங்கள் முதல்ல எந்தெந்த ஆர்டரில் வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணி தரேன் சொன்னேன். அதுக்கு இந்த முதல் காரணம் இந்த இவ்வளோ அழகாக இந்த தீபாவளி மலர் வருவதற்கு கிருபானந்தம் தான் நான் சொல்கிறேன். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுன்னா அதுக்கிட்டே தான் உட்காந்துருந்தார் அவர்.
நானும் ஹரியும் உட்காந்து அந்த ஆர்டிக்கல்லாம் போட்டோம். 3 கலரில் போட்டுட்டோம். குவிகம் ஒரு கலரில், அதில் வர ஆர்டிகிள்ஸ், பூபாலத்தம் ஒரு கலரில் போட்டுட்டு, முதல்ல இந்த கலர் போட ஒரு கதை, அடுத்தது ஒரு கலை, இது ஒரு கட்டுரை. அதுலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. கொஞ்சம் சீனியர் ரைட்டர்ஸ், கொஞ்சம் பழைய ரொம்ப நாளும் எழுதிட்டு இருக்கு அவளுக்கெல்லாம் முன்னாடி போடணும், ஜூனியர்ஸ் அப்புறம் போடணும், அவளுக்கு அந்த கிளாஷ் வந்துடக்கூடாதுன்றதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணினோம். இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு கடைசியில் அந்த தீபாவளி மலர் வந்தபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு தீபாவளி மலர் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை. சிறு பத்திரிகைகள் பார்த்துருக்கோம், கமர்ஷியல் பத்திரிகைகள் பார்த்துருக்கோம். கமர்ஷியல் பத்திரிகைகள் பார்த்து அந்த கமர்ஷியல் பத்திரிகைகள் போடுகின்ற தீபாவளி மலர்கள் அதே பாணியிலே இருக்கும். அதே மாதிரி சிரிப்பு, அதே மாதிரி. சிறு பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கின்ற தீபாவளி மலர் சிறு பத்திரிகைகள் பாணியிலே இருக்கின்றன. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது, பணம் எங்கேயும் வாங்கலை, அனாவசியமாக சினிமா அது மாதிரி கேலி கூத்தெல்லாம் கிடையாது. நேராக எல்லாமே இலக்கிய தரம் வாய்ந்த படைப்புகளாக சேர்ந்து போட்டு சிறு பத்திரிகைகள் கொண்டு வந்த முதல் தீபாவளி மலர் இது அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை தான். ரொம்ப அழகாக இருக்கணும். இங்கே நான் பேச வரத்துக்கு திரு சுந்தரராஜன் அவர்களுடைய அறிக்கை, அவர் கொடுத்துருக்கிற குறிப்பை தான் நான் பேசத்தான் வந்தேன். ஆனால் அது என் கைக்கு கிடைக்கல. கிடைச்சோன்னா நான் திரும்பி அவருடைய இதை படிக்கிறேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அழகன் படத்துல ஒரு டயலாக் வரும், நிலைய கலைஞன் உப்புமா அப்படின்னு. சில சமயம் உப்புமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்பவுமே இந்த உப்புமா ரொம்ப நல்லா இருந்தது. அவசரமா கூப்பிட்டு என்னையா கூப்பிடுற, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அப்புறம் இப்ப சொன்ன உடனே அவ்வளவு அற்புதமாக பேசினார். இப்பொழுது இந்த மலரை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்ல என்னுடைய அருமை நண்பரும் மரபு கவிஞரும் எழுத்தாளருமான மீ. விஸ்வநாதன் அவர்களை உங்களின் கரவொலியுடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல இந்த தீபாவளி மலரை உருவாக்கிய மூவேந்தர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கதை, சிறுகதை, கவிதை, கட்டுரை என்று மிக அழகாக நேர்த்தியாக இந்த மலர் வந்திருக்கிறது. இதுல நம்ம அதிகமா பார்த்த தீபாவளி மலர்கள்ல ஏதாவது ஒரு 2-3 ஆன்மீக பெரியோர்களுடைய வாழ்த்துறை இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற கட்டுரைகள்லாம் இருக்கும். சரி, இப்போ இதுல என்ன அது மாதிரி இல்லையா? நான் இருக்கு. இலக்கியத்துறையில உயர்ந்த ஆன்மீகத்துக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உவே சாமிநாத ஐயர், கிவா ஜெகநாத ஐயர் போன்ற மகான்களால் நடத்தப்பட்ட கலைமகள் பத்திரிகையினுடைய ஆசிரியரிடம் இருந்து ஒரு கட்டுரையை வாங்கி முதலில் போட்டிருக்கிறார்கள். அதுவே நான் இது இந்த பத்திரிகைக்கு ஒரு புதுமையான விஷயமாக நான் நினைச்சேன். அதுல நீங்க சொல்லலாம், கூத்தனூர், ஏன்னா உண்மையா சொல்றேன், கூத்தனூர்ல சரஸ்வதி இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் கூத்தன், அதாவது நம்ம அந்த ஒட்டக்கூத்தருடைய கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா ஒட்டக்கூத்தர்னால தான் அந்த ஊருக்கு கூத்தனூர் வந்ததுங்கிறத எனக்கு ஒரு புதிய செய்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அது புதிய செய்தியா இருந்தது. இது போல நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த கட்டுரைகள் மூலமாக கிடைக்கிறது. இங்க நான் எடுத்துக்கொண்ட விஷயம் கவிதைகளை மாத்திரம். ஏனென்றால் எனக்கு சமீபத்தில் நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் எனக்கு பத்திரிகை கிடைச்சது. நான் எல்லாத்தையும் படிச்சு அரையும் குறையுமா படிச்சா ஒரு இதை முழுமையா படிக்கணும், கதையோ சிறுகதையோ அதைத்தான் உள்வாங்கிட்டு சொல்லணும்னு நினைப்பேன். குடும்பமானவரே மனப்பூர்வம் மனசுல எது பட்டுதோ அது சொல்லணும்னு நான். அதனால கவிதைகளை, எனக்கு ஈடுபாடு கவிதைகளை முதல்ல ஆழமா படிக்கணும். 3-4 முறைகள் இங்க குறைந்தது ஒரு 23 கவிதைகளாக வந்திருக்கும் நினைக்கிறேன் இதுல. ஆனா நான் படித்த வரையில எல்லா கவிதைகளுமே என்னுடைய மனதை தொட்டது. என் மனதுக்குள் அமர்ந்த கவிதைகளும் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்லை. நீங்க கொடுத்த டயத்துல 2 நிமிஷம் முன்னாடியே நான் முடிச்சிடுவேன். முதல்ல எப்போதுமே பாருங்க, கவிதைங்கிறது அவரவர்கள் உணர்வு. அதாவது இப்ப சொல்றாங்களே பெரிய கதையை 10 பக்கம் 15 பக்கம் சொல்லக்கூடிய கதையை 4 வரியில சொல்ற. கண்ணதாசன் சொல்லலையா, பால்மணம் கண்டவள்
பூமணம் கண்டவள் பான்மணம் கண்டால் பொங்கிடும் தாய்மையில் செய்யிடும் நின்றாங்கிறது குழந்தையா அந்த பெரியவளானதுலேருந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறவங்க 4 வரிகளில் சொல்லிட்டு போயிட்டார்ல. அது மாதிரி கவிதையில வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் அடக்க முடியும், நல்லா சொல்ல முடியும். அது ஒரு ஃப்ளோ, அது ஒரு அது திரட்டிப்பால் மாதிரி நல்ல குறுக்கி கொடுக்குற மாதிரி அது வந்து சுவையானது தான் எப்போதுமே. திரட்டிப்பால் பிடிக்காதவா யாருக்கு? அதே போல இந்த கவிதைகள்ல அது வந்து ஆன்மீக விஷயமா இருக்கலாம், தத்துவ விஷயமா இருக்கலாம், அவரவர்கள் மனதை பாதிக்கப்பட்டது. அதுல பார்த்தா நான் ரிவர்ஸ்ல பின்னாடியிலேருந்து வரேன். முதல்ல இவர் வைத்தீஸ்வரன் சார் பெரியவர், அதுக்காக நான் சொல்லல. இந்த கவிதையில என் அறை கதவு இது ஒரு நல்ல ஒரு பிலசாபிக்கல் டச். நீங்க அதை முழுக்க படிக்கும்போது தெரியலாம். வெளியில் நின்று மூடினால் வெட்டி திறக்கிறது, உள்ளே போய் திறந்தால் உடனே மூடிக்கிறது. கள்ளன் பயத்தால் வாயை பூட்டினேன், கத்தி தொலைக்கிறது, காற்று பட்டாலோ கருத்தழியும் கதறல். ஒரே மாதம் படிக்கிறேன், 2வது படிக்க நேரங்கிறது. எண்ணெய் தேய்த்தேன், எட்டி தொலைத்தது, ஏன் என்றேன், அரை வட்ட வாழ்வுக்கு ஆதாரம் வேற, விடு என்னை விழுகிறேன் என்றது, ஒரு நாள் என்னை விட்டு நின்றது. இதுவரைக்கும் எல்லாரும் எழுதுற கவிதை தான். மேட்டர் அப்படியே சொல்றோம். இதுக்குள்ள ஒரு பூடகம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா கடைசி நான் விடுவது என்றோ, நான் விடுவது என்றோ, அது ஒரு ஜன்னல் கதவு, ஒரு கதவு, இது முயறது போறது, காலம் கடந்து போனா கூட அவனவனுக்கு ஒரு காலம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒரு பிலசாபிக்கல் டச். அதுதான் நம்ம இதுல சொல்லும்போது திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் ஊர்வார்மிக பந்தனார் மித்யோ முக்ஷிய மாமிருதாத், அதுவாக வேணும். அப்படி ஒரு கவிதை, அந்த எசன்ஸை சொல்ற கவிதை ஜெகத்குரு அப்படிங்கிற ஒரு கவிதை இதுல இருக்கு. அது வந்து எழுதினவர் வந்து செஞ்சேன். அந்த கவிதையில எப்படின்னாக்க இதுல பாருங்க, இது வந்து இந்த கவிதையில வந்து இது எல்லாரும் எல்லாரும் சொல்லிடலாம், எல்லாம் சொல்லிடலாம். பொருளை சேமிக்க கற்றுத்தந்த எறும்புகள், அயராது உழைக்க கற்றுத்தந்த தேனீக்கள், இப்படின்னு ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா எது கவிதை உயிர் நாடி, உயிர் எது அப்படின்னா, பிறர் பயன் பிறந்த பயன் முடிந்ததும் சத்தமின்றி உதிர்ந்து விழ கற்றுத்தந்த மலருக்கும் இன்னும் அவதானித்து அறியாத இன்ன பிற உயிர்களுக்கும் இருகரம் கூப்பிய என் குரு வணக்கம். இது என்ன? இதுதான் நான் சொன்னேன் முதல்ல அந்த ஸ்லோகத்தோடைய இது. திரியம்பகம் யஜாமக, அந்த வெள்ளரி பழம் எப்படி தானாக உழறதோ அதை போல அது வந்து இந்த கவித்துவம். இதாவது ஜெகத்குருங்கிற கவிதைக்காக சொல்ற அதே இது நம்ம வைத்தீஸ்வரன் சாருடைய அந்த கவிதையும் சொல்றது. ரெண்டுலயும் அந்த ஃபைனல் டச் இருக்கு பாத்தீங்க. எந்த கவிஞனுக்குமே பிலசாபிக்கல் உணர்வு இல்லாம யாராலையும் எழுத மாட்டாங்க, யாரா இருந்தாலும். வாலியினுடைய ஒரு பாட்டு உண்டு, நேற்று கூட கேட்டேன், இந்த பாட்டுக்கு சொல்றேன் கடை. அது உதாரணமா இவர் நம்ம நாகேந்திர பாரதி வண்ணங்கள்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அது வந்து பார்த்தேன்னாக்க, வாழ்க்கையின் ஆரம்பம் வண்ணத்தில் தானே, குடித்த பாலின் வெண்மை நிறத்தோடும் குப்புற கிடந்த மண்ணின் நிறத்தோடும் மல்லாக்க பார்த்த ஆகாய நீலத்தோடும் பச்சையாய் பார்த்த செடியோடும் கொடியோடும் சிவப்பா மஞ்சளாய் சிரித்த பூக்களோடும் எத்தனை வண்ணங்கள் இயற்கையால் அறிமுகம். ரைட், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதுக்கப்புறம் தான் பிலசாபிக்கல், அதுக்கப்புறம் தான் அந்த தத்துவார்த்தம். அது வந்து என்ன, காலத்தின் வேகத்தில் செயற்கையில் சிக்கி செய்கையில் முங்கி மறந்த வண்ணங்கள் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுது? எத்தனை பேர் நம்மளுடைய மூதாதையர்களை 3 தலைமுறைக்கு முன்னாடி தெரியக்கூடிய பேர் எத்தனை பேர் இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். நம்மளுடைய பரம்பரையில சில தர்ப்பணம் 3வது பேர் தாத்தா பாட்டி கொள்ளுப்பாட்டி, மற்ற பேர் தெரியவே தெரியாத. அப்ப எத்தனை வண்ணங்கள் மறைஞ்சு போச்சு. சோ அத சொல்றான். என்ன அழகான கவிதை இது, பார்த்தா எல்லாம் வண்ணம் போல தெரியுது. ஆனா அது இன்னும் அங்கேதான் மண்ணிலும் விண்ணிலும் அதெல்லாம் இருக்கு. அந்த வண்ணங்கள் எல்லாம் இருக்கு, அப்படி அப்படியே இருக்கு. ஆனா நம்ம தான் தேடிக்கலாம், மறுபடியும் பிறக்கலாம், மறுபடியும் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் கவித்துவம். ஜீவன்ங்கிறது என்னன்னா ஒரு அந்த ஒரு பிளாஷ், ஏதோ ஒரு இடத்துல ஒரு டச் இருக்கும். பெரிய குட்டியாவே எழுதினா போறோம், அதுல எங்கேயாவது ஒரு முடிச்சு இருக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னும் என் மனசுல இருந்த மனசை ரொம்ப தொட்ட கவிதை எது தெரியுமா? நான் உடனே அந்த இதுக்கு படிச்சுட்டு நான் போனே பண்ணி சொன்னேன். மதுவந்தி அவர்கள் எழுதிய
தீபாவளி மருந்து அப்படின்னு ஒரு கவிதை, ரொம்ப அழகான கவிதை. அது வந்து கதையா, அது ஒரு சிறுகதைக்கு உண்டான விஷயம். ஒரு சிறுகதைக்கு உண்டான விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அதுல வரேன், அதை எடுக்கிறேன் பாருங்க. என்ன மன்னிக்கணும், நான் குறிப்பு வச்ச புத்தகத்தை நான் வச்சுட்டு வந்தேன். இங்க மரபு கவிதையா இருக்கும்போது மனசுல அப்படியே படப்பட சொல்லி இதுல பாருங்க, தீபாவளி மருந்து எவ்வளவு இது நல்ல பார்க்கும்போது தான் தீபாவளிக்கு முதல் நாள், அதாவது ஒரு எல்லா ராத்திரியும் தீபாவளி பழைய காலத்துல பார்த்தீங்கன்னாக்க இது எப்படி சொல்றாருன்னா 3 விதமா இது ஒரு சிறுகதைக்கு உண்டான குறிப்போட அழகா சொல்லியிருக்காரு. அதாவது பழைய காலத்துலாம் ஏழ்மையில இருக்கிற போது எது முடியுமோ 3 ரூபாய்க்கு வெடி வாங்கின காலம், பை நிறைய காலம் வாங்கின காலம் உண்டு. அதுவே முடியாம கஷ்டப்பட்டு 1 ரூபாய்க்கு வாங்கினா போறாதா, ஏன் வீணாக்கரை கரியாக்கரை சொன்ன காலம் உண்டு. இப்போ ₹1,00,000 வாங்கினா கூட அதை வந்து தீரல. அப்படியாப்பட்ட ஒரு ஜெனரேஷன் மாறுறது. அதை பிளாஷ்ல சொல்றார். தீபாவளிக்கு முதல் நாள் அழைப்பு மணி ஒலிக்க வாசலில் போனால் அமேசான் பையன் OTP கேட்கிறான். பேத்தி ஓடி வந்து என் சொல்லி கை நிறைய பெட்டியை தூக்கி போகிறாள். என்னவென கேட்டால் தீபாவளி பட்டாசுகள், எங்கும் அலைய வேண்டாம், வீட்டு வாசலில் வரும் என்கிறாள். கேட்டதும் நினைவுகளின் பயணம் பின்னோக்கி. அப்பாவிடம் கெஞ்சி கேட்டு வாங்கிய பணத்தில் தீபாவளி பட்டாசுகள் வாங்க கடை தெருவுக்கு நண்பர்களோடு போனால் தெருவோர கடைகளில் வகை வகையாய் வானங்கள், பட்டாசுகள், மத்தாப்புகள் விலை பார்த்து மின் கீழே வைத்து பின் பேரம் பேசி வாங்கினால் பாதி பை கூட நிரம்பாது. கூட்டமாய் நிற்போர் கால்கள் கடுக்க புகுந்து கொஞ்சம் பட்டாசுகள் எடுத்து கொண்டார்கள் நண்பர்கள். கூட்டமாய் நிற்போர் கால்கள் நடுவே புகுந்து கொஞ்சம் பட்டாசுகளை எடுத்து போட்டுக்கொண்டனர் நண்பர்கள். கடையோரம் அமர்ந்திருந்த சிறுவன் சிறுமியின் பேச்சு காதில் விழுந்தது. கடையில நல்லா வித்துச்சுன்னா நமக்கு புது சட்டை உண்டுன்னு சொன்னார் சிறுமியிடம். அதாவது இந்த வருஷம் நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா நமக்கு புது சட்டை தருவான்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிக்கிறது. அப்போ நானும் கால் நடுவே புகுந்து கை நிறைய எடுத்த பட்டாசுகளை திரும்ப போட்டேன் கடையிலே. ஒரு பொருளை திருடனா ஒரு பையன், ஒரு எக்ஸ், இது ஒரு குழந்தை வந்து தேவைன்னு அதை திரும்ப கொண்டு வைக்கிறான் பாத்தீங்களா. இதுதான் தீபாவளி மருந்து. ஒரு கவிதையோ வாழ்க்கையோ நம்ம செய்யற தவறுகளை திருத்தணும். இது உபதேசமா வேண்டாம். அந்த ஃப்ளோல சொல்ற போது நேச்சர் எல்லாருக்கும் வரும். நம்ம கொசுறு கேட்கலையா, எல்லாம் பெரிய பணக்காரனா இருப்பான், எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னப்பா கொஞ்சம் கொத்தமல்லி கொசுறு கொடுக்கப்படாதாம்மா, அவனால ஒரு கட்டு வாங்க முடியும். அது நேச்சர். அந்த மாதிரி இந்த குழந்தை திருடினா கூட அதை மனசு திருந்தி வைக்காம பாத்தியா, அதுதான் உனக்கு வயசாச்சு போல, அதான் இப்படி என்ன நண்பர்கள் கிண்டல் அடிக்க பதில் பேசாமல் வந்தேன். மனைவியின் குரல் நினைவோட்டத்தில் நிறுத்தியது. தீபாவளி மருந்து எப்படி இருக்கு பாருங்க என்றபடி வந்தாள். பட்டாசும் பட்சணமும் மட்டுமா, தீபாவளி மருந்தும் தான் வேண்டும், கொடு மருந்தே என்றேன். இதுல தீபாவளி மருந்துங்கிறது அந்த எண்ணம், அந்த தீய எண்ணம் மறைஞ்சு போறதுக்கு உண்டான ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த குழந்தைகள் சொல்றது, அந்த அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அந்த அந்த பரிதவிப்பு, அதுதான். 5 நிமிஷம் இருக்கா? அதற்கு பிறகு நீங்க சொல்லணும், நம்ம சாய் கோவிந்த் அவர்கள் தமிழ் ழகர சிறப்பை பத்தி சொல்றாரு. அது ழகர சிறப்பை பத்தி சொல்லி அழகா இருக்கு. இந்த ழகரம் தமிழ்ல ழகரம், அதாவது இல்ல வசன கவிதைகள், மரபு கவிதைகள் அப்படின்னு நான் பிரிக்காம சொல்றேன். பிரித்து பார்த்தாலும் மரபு கவிதைகள் 3ஓ 4ஓ இருக்கு. அதுல நம்ம தில்லை அவர் நல்ல மரபு கவிஞர், அவர் அருமையான 4 வெண்பா எழுதியிருக்கிறார். அது வண்ணத்து பூச்சி, அது சம்பந்தம், அது அப்புறம் சொல்றேன். இதுவர் சாய் கணேசன் அவர்கள் எழுதினது. இதுல நான் கடைசி 4 வரியை மட்டும் சொல்றேன். ழகர சிறப்புக்கு தான் சொல்றார். பிழைகள் முகிழும் தமிழும் அழகு, கழையின் குழம்பும் கழையிசை குழலும் அழுகா பழுத்த பழமும் ஒழுகும் அமிழ்தின் அழகு பொழியும் மொழியாம் தமிழும் ழகர புகழே அழகு. இது ஒரு எப்படி ஒரு சுவை சொல்றாருன்னு, இதுல ஒரே ஒரு அவர் நண்பரா இருக்கிறதுனால அவருக்கு என்னுடைய கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன்.
அழுகா பழுத்த பழமும், அதாவது ஜூஸ் போடும்போது அழுகின பழத்தெல்லாம் சேர்த்து ஜூஸ் போட்டு விட்டுறான். அப்படி இல்லாம அழுகா பழுத்த பழமும் ஒழுகும் அமிழ்தின் அழகு பொழியும் மொழியாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த அழுகா பழுத்த பழமும் ஒழுகும் அமிழ்தும் பொழியும் அழகு மொழியாம், இந்த ரிவர்ஸ்ல போட்டா அதுக்கு வெயிட். நான் ஒரு நண்பருங்கிறதுனால அவருக்கு சொல்றேன், இல்லை இன்னொரு கவிதையில் தான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த ரகர சிறப்புக்காக எல்லா வரிகளுமே ஒரு ரகரம் வரக்கூடியது எங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அவருக்காக நான் சொல்லலை, இந்த ஒரு பத்திரிகையில இதெல்லாம் வாங்கி போடுறாங்க இல்லையா. இது என்னப்பா ரகலால் இந்த பையங்களுக்கு எத்தனை ராவே வரமாட்டேங்கிறது, இதை போய் போடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பதிவு, நாளைக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் படிக்கிற போது இதெல்லாம் அமையும். அதே மாதிரி முதல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை நம்ம லாவண்யா அவர்கள் எழுதினது. அது ஒரு நல்ல ஒரு சிந்தனை. அது ஒரு காதல் கவிதை. அது ஒரு வித்தியாசமா பண்ணியிருந்தார். சாலையோரம் வாசம் வீசும் மலர்களை நான் பறித்து வரும் சிறிது நேரம் வைத்திரு என சொல்லி 2 புறாக்களை உன்னிடம் தந்து சென்றேன். சரி, ரைட். 2இல் 1 எப்படி பறந்தது? கைக்குள் இருந்த மற்றொரு புறாவை காற்றில் பறக்க விட்டு, இப்படித்தான் இளவரசே என்று முகத்தில் மல்லிகை பூத்தாள். இப்ப இது என்ன சுகம் பாருங்க. அந்த பழம் எது, இதுதான் அப்படின்னு சொல்லுவார்ல, அத மாதிரி இதுல இந்த காதல், அந்த கோபத்துல கேட்கிறான் அந்த இளவரசன், எந்த புறாவை ஏன் அந்த புறாவை ஏன் பறக்க விட்ட, எப்படி பறந்தது, இப்படிதான் அப்படின்னு சொல்ற போது இவனுக்கு அது கோபம் வராம அந்த நயத்துல மாறி காதலாக பரிணமித்தது. அவன் நூர்ஜஹானானாள் அப்படின்னு இந்த கவிதை. அவருக்கே இந்த லாவண்யா சத்யநாதன் அவருடைய அந்த அந்த சொல்லக்கூடிய கவிதை சொல்லக்கூடிய நேர்த்தி இருக்குல்ல, எப்படி மரபுல ஒரு அழகு இருக்கோ அது மாதிரி வசன கவிதையிலையும் ஒரு நேர்த்தி, ஒரு சொல்லக்கூடிய ஒரு நேர்த்தி இருக்கு. அது எனக்கு இந்த கவிதை எனக்கு பிடிச்சது. அதனால இதையும் என்னுடைய இங்க எத்தனையோ கவிதைகள் எத்தனையோ இது எல்லாரும் நல்ல சிறப்பாக இருந்ததால், அதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னா, நார்மடி புடவைங்கிறது இந்த காலத்து மறைஞ்சே போச்சு. அது எந்த பக்கம் ஞாபகம் இல்லை, எனக்கு மனசுல ஞாபகம் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்றேன். இது இருக்கு, நார்மடி புடவைகள் இப்பெல்லாம் மறந்துட்டு, அதை ஒரு பாட்டியோடைய லிங்க், பாட்டியினுடைய இதை வச்சு அதை வச்சு ரொம்ப அழகான கவிதை அது. நாமகிரி பாட்டிக்கு எப்போதும் 3 நார்மடி புடவை உபயோகத்தில், உடம்பில் 1, 2வது துவைத்த மூங்கில் கொடியில், 2வது துவைச்சு போட்டப்புறம் மூங்கில் கொடியில் தொங்கின்னு இருக்கும், உலர்ந்த மற்றொன்று ஓலையாய் சுருக்கப்பட்டு வைக்கோல் பிரிபோல் கொடி போறம். எல்லார் வீட்லையும் பார்த்திருப்போம் அந்த காலத்துல. பழைய நார்மடி புடவைகளும் பாட்டியிடம் கணக்கு இருக்கும், கிழிந்தாலும் எரிய மாட்டாள், ஆங்காங்கு மரவட்டை தையல். என்ன அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்க, மரவட்டை தையல் அப்படிங்கிறது அங்க பார்த்தா தெரியும். பழைய இப்போ மாதிரி தையல் இருக்காது, உருட்டி இருக்கும், அவ உருட்டி தைச்சிருப்பா. அந்த மரவட்டை தையல் இதெல்லாம் புதிய பிரயோகம். மரவட்டை தையல் அவளே தைத்து வைப்பாள், ஊசியின் நூல் மட்டும் பேத்திகள் கோர்த்து தர வேண்டும், ரொம்ப பழசானாலும் விடமாட்டாள், மடித்து மடித்து அழகாய் எங்கள் படுக்கையில் விரிப்பாள், அவள் அருகில் அவளும் தூங்குவாள். இதுதான் சார் இது ஒரு அழகு. என்னன்னா அந்த புடவை பண்ணிக்கிறதே இல்லை. இந்த ஆர்கே ஒரு கவிதை இருந்தா நினைக்கிறேன், அம்மாவின் புடவையா, அம்மாவோட அந்த வாசம் இருக்கும் அப்படின்னு. அத மாதிரி பாட்டி குழந்தைய பேத்திகளே பேரனை பக்கத்தில் போட்டு தூங்க பண்ணும்போது அவளோட புடவையை விரிச்சு, அழுக்கு புடவையா இருக்கும், அன்பா அதை போட்டு பக்கத்துல தட்டி கொடுத்து தூங்க வைப்பல. அதை சொல்றான், பாட்டி போல் பூனை உடம்பு நார்மடி விரி மெத்து மெத்துன்னு இருக்கும். அது பாட்டியின் நிறமும் நார்மடி புடவைகள் நிறமும் ஒன்று, நார்மடி புடவைகள் ஒவ்வொன்றாய் இல்லாமல் போகும் காலம் இனிமே அந்த நார்மடி புடவையே வர வேண்டாம் வச்சுக்கோங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். அதுதானே அந்த ஒரு கால பரிமாணம். பாட்டிக்கு நேற்று தசாஸ். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு பழைய விஷயங்கள் நான் தான் முதல்ல சொன்னேன், எந்த கவிதையிலுமே ஒரு தத்துவார்த்தமாக எழுதாம இருக்கவே முடியும். யாரா இருந்தாலுமே அவ எழுதலான கூட எழுத்தாளனால் கண்டுபிடிக்க முடியும். அதை ரசிகனால், எழுத்தாளன் இல்லை ரசிகனால். அப்படித்தான். எதுக்காகனா இதை போன்ற நிறைய கவிதைகள் நிறைய இருக்கு. நான் சொன்ன நேரம் கருதி நான் என்னுடைய கருத்தை நான் குறைத்துக் கொள்கிறேன்.
ஆனால் இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை, எல்லாருமே நல்லாவே எழுதியிருக்காங்க. அவங்க அதை நல்ல அச்சும் பிழை இல்லாமல் நான் பார்த்த ஒரே பிழைகள் இல்லை, பிழைகள் அச்சுப்பிழை இல்லை, ஒற்றுப்பிழை இல்லை, இது மாதிரிலாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருந்துக்கலாம், அது இல்லை. ஆனால் ஒரு அழகாக நேர்த்தியாக வந்திருக்கக்கூடிய அருமையான புத்தகங்கள் இது. சிறுகதைகள் நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒன்று ரெண்டு தான் படித்தேன், அது வேறு யாராவது சொல்ல நான் வந்து சொல்லி அதை இது பண்ணுறதுக்கு இல்லை. 2 இது படித்தேன். கட்டுரைகளில் அவர் கீழாம்பூர் சாரோட முதல்ல படித்த திறந்த உடனே வந்ததுனால அதையும் நாராயணியம் போட்டதுனால நாராயணியத்தையும் படித்தேன். அதுலேயும் ஒரு நல்ல செய்திகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். அதனால்தான் வருஷம் போடக்கூடிய முதல்லாம் கூட நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களில் கருத்துக்களை பதிவு பண்ணணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ உவேசா அடுத்த முறை போய் இப்போ பண்ணிக்கங்க, உவேசாவுடைய என் சரித்திரத்தில் ஒரு கருத்தை ஒரு போர்ஷனை போடலாம். அதே மாதிரி எத்தனையோ ஒய்யாபுரி பிள்ளை யார் யாருக்கு பிடிக்கிறதோ அது இதெல்லாம் பதிவு பண்ணணும். அப்போ தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படிலாம் இருந்ததுன்னு தெரியும், இல்லைன்னா வெறும் இந்த காலத்துக்கு தெரியாது. அதனால் இப்படி ஒரு சிறப்பான ஒரு மலரை கொண்டு வந்து அதை மிக அழகாக நேர்த்தியாக வெளியிட்டு எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செய்த இந்த குழுவினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த சிறுவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தவர், இந்த இதை பற்றி பேச இந்த அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பு வாய்ந்த 3 இதழ்களின் தீபாவளி மலரிலிருந்து கவிதை மகரந்தத்தை எடுத்து தன்னுடைய மரபு கவிதை பூக்களால் தொடுக்கிற மரபு கவிஞர் விஸ்வநாதன் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார். அவருக்கு அவை சார்பாகவும் என் சார்பாகவும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக இந்த மலரை பற்றி பேசுவதற்கு நாம் என்னுடைய 30 ஆண்டு காலத்திற்கும் மேலான நண்பர், இந்தியன் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து இப்பொழுது ஓய்வு பெற்றவர், இலக்கியத்தில் ஆழ்ந்த வாசிப்பும் எழுத்தும் உள்ளவர், இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆர்வலர். அவர் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளுக்கு அவர் அணுக்கமாக இருக்கக்கூடியவர். உங்களின் சார்பாக உங்களின் கரவொலியுடன் கணேஷ் ராம் அவர்களை இப்பொழுது தீபாவளி மலர் குறித்து பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெளியிலையும் மழை பொழுது கொண்டிருக்கிறது, உள்ளேயும் இப்போதான் ஜஸ்ட் முடிஞ்சது, இப்போதான் போயிருக்காரு அவர். ஆக்சுவலாக நானும் கூட அந்த கவிதையெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு தான் நினச்சின்னு வந்தேன். அவர் ஆல்ரெடி கவிதையெல்லாம் நினச்சி அலசி காய போட்டார். இனிமேல் இந்த மழைக்கு காயறதில்லை, ரொம்ப கஷ்டம். ஸோ மறுபடியும் நான் நினச்சி உணர்த்துறதுல ஒரு அர்த்தமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு யாரும் வசதியாக ஒரு மலரை பற்றி இவ்வளவு ஆழமாக ஆராய்ந்து அந்த அளவுக்கு யாரும் அனுபவித்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே இந்த மலரை தயாரித்தவர்கள் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு மீ. விஸ்வநாதன் அவர்களே. இந்த அளவுக்கு என்னாலெல்லாம் பேச முடியும் அப்படின்னு நினைக்கல. அவர் ஆர்கே சொன்ன மாதிரி நான் ஒன்றும் பெரிய இலக்கிய ஆர்வலர்லாம் கிடையாது. எல்லாரையும் மாதிரியான ஒரு சாதாரணமாக படிக்கும் ஒரு ஆசாமி. பழைய காலத்தில் ட்ரெயினில் போகும்போது படிச்சுன்னு போகிற ஆள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிந்த மிகப்பெரிய இலக்கியவாதி அழகிய சிங்கர் தான் ரொம்ப வருஷத்துக்கு. ஸோ இந்த லெவலில் நான் என்ன திடீர்னு கிருபானந்தன் சார் இந்த சண்டே அன்னைக்கு கூப்பிட்டு, ஐ மீன் ஹரிகரன் சார் சண்டே அன்னைக்கு கொற்ற மழை கோதாவரி வெள்ளத்தையும் தாண்டி எங்கிட்ட இந்த மலரை கொடுத்துட்டு போனார். அதை பிரிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு 2 நாள் கழிச்சு டியூஸ்டே அன்னைக்கு கிருபானந்தன் சார் தான் கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் படிச்சாச்சா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ தான் எதை படித்தாச்சு அப்படின்னு, என்னைக்கு படிச்சிருக்கோம் திரும்ப, இதெல்லாம் அவரே தான் சொன்னார். ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த பழைய காலத்துலலாம் இந்த ஜாடியில் புளி அடைச்சி வச்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் தீபாவளி மலர்லாம். இன்றைக்கி ஒரு பேஜ், நாளைக்கு ஒரு பேஜ், நாளைக்கு ஒரு பேஜ், அப்படி தான் படிக்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி நானும் பிரிக்கவே இல்லை. அதை இல்லை சார் பிரித்து படிக்கிறேன் சார், என்ன விஷயம், அதை பற்றி 2 வார்த்தை பேசணும் அப்படின்னாரு. 2 வார்த்தை தானே பரவாயில்ல அப்படிங்கிற போது எனக்கு ஒரு டவுட் வந்துடுது 2 நாள் கழிச்சு. அதுவும் 2 நாள் ஒன்றும் பண்ணல, சும்மா படிச்சிருந்தேன். அப்புறம் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், சார் நிஜமாவே அதை பற்றி பேசணுமா, நாம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது பேசணும் அப்படின்னாரு. ஐயோ படிக்கணுமேங்கிற போது என் ஒய்ஃப் கேட்டால், என்னப்பா ரொம்ப சீரியஸாக இப்போ இந்த மாதிரி எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் படித்ததே கிடையாது. படிக்கிற காலத்தில் படிச்சிருந்தா நான் ஒரு வேளை டாக்டர் ஆகியிருப்பேன், இல்லாட்டா ஏதோ எங்கள் பேங்க்லேயே கூட சேர்மனாக இருந்திருப்பேன். பட் அதெல்லாம் நடக்கலை.
சரி அவசரம் இவ்வளோ தீவிரமாக படிக்கிறேனே அப்படிங்கிற போது என் ஒய்ஃப் சொன்னா, எப்போ சந்திராசிரமமாக இருக்க போகிறது அன்னைக்கு உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னா, சரி பஞ்சாங்கத்தை வெரிஃபை பண்ணலாமேன்னா பஞ்சாங்கத்தை காணும். கரெக்டாக பஞ்சாங்கம்லாம் வந்து எல்லா விதமான ஜீவராசிகள் பேர்லையும் பஞ்சாங்கம் எங்கள் வீட்டில் இருந்தது. பாம்பு, பல்லி, தேள், பூரான் எல்லாமே உண்டு. ஆனால் அவசரத்துக்கு கிடைக்காது இல்லையா, தேடுன்னு தெரியாச்சு. நடுவில் இந்த அலெக்ஸா வேற குறுக்க கேட்டுன்னு இருந்தது, ஏதோ இந்த கலகலப்பில் சிரிப்பு பொலி சொல்கிற மாதிரி. அப்போ நாங்கள் அலெக்ஸாவில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அலெக்ஸா பஞ்சாங்கத்தை நீ பார்த்தியா அப்படின்னா சவுண்டே வரல. அதை உலுக்கி பார்த்தாச்சு, அது ஒன்றும் பதில் வரல. என் ஒய்ஃப் தான் சொன்னேன், எப்பா பஞ்சாங்கத்தை கேட்டோன்னா அலெக்ஸா வேலையை விட்டு நின்றுட்டு அப்படின்னா. ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட ஒரு கதை வந்து பானுமதி மேடம் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு கதையாக ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன நிகழ்வுகளை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கதையாக்கம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய குழுவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன். மொத்தத்தில் ஃபார்ச்சுனேட்லி சந்திராஷ்டமம் எனக்கு இல்லை அப்படின்னு ஆயிடுத்து. மேபி உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சரி விமர்சனம் தானே பரவாயில்ல அப்படின்னா, முன்னுரை எழுதுற மாதிரி இல்லை இல்லையா. விமர்சனம் கொஞ்சம் ஈஸி தான், முன்னுரை தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு கதையெல்லாம் எழுதி புக்கு போட்டு ஒரு பெரிய ஒரு ஆளுமையிட்ட கொடுத்து நீங்கள் முன்னுரை எழுத சொன்னால் முன்னுரை வேற லெவலில் இருக்கும், கதையெல்லாம் கன்றாவியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. இப்போ பச்சை சட்டை, மஞ்சள் சட்டை, வெள்ளை சட்டை போட்டுன்னு இருக்கிறவங்கலாம் இப்போ விமர்சனம் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மலரை பற்றியும் நம்மள மாதிரியான சாமானியர்கள் வந்து இதுக்கு விமர்சனம் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஒரு ரிவ்யூ தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரையும் படித்தேன். அவர் சார் வந்து ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல் இல்லையா. அவர் வந்து ஒன்லி கவிதைகளை மட்டும் ரொம்ப தீவிரமாக ஆழ்ந்து வார்த்தைக்கு வார்த்தை படிச்சுட்டு வந்திருக்காரு. நான் அப்படி இல்லை, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரையும் ஒரு ஃபுல் எப்போ நாங்கள்லாம் படிப்போம், அப்படி தான் படிக்கிறது வழக்கம். அதனால தான் அப்படி இந்த லெவலில் இருந்துருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ அதனால அதே மாதிரி தான் நான் படிச்சுன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் தாழ்மையுடன் கூறிக்கொண்டு என்னுடைய இதை சொல்கிறேன். இந்த மலர் எப்படி இருந்தது, அவர் ஹரிகரன் கொண்டு வந்து கொடுத்த போது இந்த மலர் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். சின்ன வயசுல நம்ம வந்து தீபாவளி மலர் வந்து அதுக்குன்னு ஒரு சில சாமுதிரிகா லட்சணங்கள் உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரே சொன்னார். அது அதனால ஆச்சாரியார்கள் வந்து அதுக்கான இதெல்லாம் முதல்ல கொடுப்பாங்க. நல்ல ஆஃப் செட்டில் ஷில்பி போட்ட படங்கள் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அந்த ஒரு 4-5 பக்கம் தாண்டி அந்த மூடு கிரியேட் ஆகும். ஸோ அந்த தீபாவளி மலர் இப்படி தான் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு இருக்கும். இது எல்லாத்தையும் விட அதற்கான ஒரு சைஸ் ஒன்று உண்டு, பிரம்மாண்டமான சைஸ் இருக்கும். பேங்கர்ஸ்க்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட நம்மளுடைய GL வீக்லி EM ரெஜிஸ்டர் அந்த சைஸில் இருக்கும். ஏன் அப்படிங்கிறது தெரியாது. சின்ன ஒரு சாதாரண பத்திரிகைகள்லாம் கூட மிகப்பெரிய சைஸில் வந்து தீபாவளி மலர் போடுவாங்க. என்ன தாத்பரியம் அப்படின்னு தெரியல. ஏதோ கஷ்டத்தில் அடைக்கின்னு ஓடி போக முடியாத ஒரு இதில் போடணும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியாது. பட் அந்த மாதிரி சைஸில் இருக்கும். ஸோ இது அதோட பார்க்கும்போது இந்த சைஸ் வந்து ரொம்ப கை கடக்கமாக நிஜமாவே ரொம்ப கேட்சியாக இருந்தது. அதாவது ஒரு சினிமாவில் ஒரு அது மாதிரி ஸ்னேகாவுக்கு கொஞ்சம் மேலே, நயன்தாராவுக்கு கொஞ்சம் கீழே, நல்ல அடக்கமாக இருந்தது இந்த புக்கு. ஸோ இந்த புக்கு அந்த அட்டை படம் கூட அவர் சார் கூட சொல்லியிருந்தார், இந்த விதிகளுக்கு உட்பட்டு ராக்கெட் விடுங்க அப்படின்னு. அதில் ஸோ அந்த கார்ட்டூன் கூட ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம அழகிய சிங்கர் வந்து ஒரு சின்ன முன்னுரை கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி ஒரு சரஸ்வதி வந்தனம், கீழாம்பூர் அவர்கள் எழுதின சரஸ்வதி வந்தனம், அதுவே ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவாகவும் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ஜஸ்ட் லைக் தட் சொல்கிற ஒரு விஷயமாகவும் இருந்தது. இதில் ஒரு சின்ன ஒரு புதுமை இல்லை மரபு மீறல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. அவர் சார் சொன்ன மாதிரி அந்த சத்தியவேழன் வந்து கடைசியில் பிள்ளையாரை பற்றி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பிள்ளையாரை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த ஒரு பிள்ளையார ஸ்துதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த பிள்ளையார ஸ்துதி கடைசி பேஜில் இருக்கு. முதல்ல நம்ம சரஸ்வதி வந்தனத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு சின்ன மரபு மீறல். ஸோ இதில் சில கதைகள் பற்றி இல்லை கவிதைகள் பற்றி ஒரு பொதுவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சார் வந்து சொன்ன மாதிரி அக்குவர் ராணி வரை எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டார். ஆக்சுவலாக எனக்கு பிடித்த சில கவிதைகள் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன மாதிரியான கவிதைகள்லாம் இருக்குது அப்படின்னு. சில கவிதைகள் வந்து அதோட இந்த தாட்டே வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. நன்றன்று அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கார் ரவி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின அந்த கவிதை வந்து அது பூடகமா, அதாவது ஒரு சிம்பாலிக்கா அந்த கவிதை சொல்றதா நான் நினைச்சேன். ஆக்சுவலா என்னோட இன்னைக்கு நடப்பு ஸ்திதியில நம்முடைய இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அது வந்து ஓரளவுக்கு அது வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்றதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு தெரிந்த நான் புரிந்து கொண்ட சில விஷயங்களோடு அது ஒத்து போனது. ஆக்சுவலி கவிஞர் அதை தான் நினைச்சாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு கவிதையின் வெற்றி இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு அழகான கவிதையை ஒருத்தர் எழுதுறார், ரொம்ப அழகா இருக்கு. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு அந்த கவிதை.
அதை படிச்சு முடிச்சோன்னே எனக்கு ஒரு தாட் ஒன்று தோன்றது, இது மாதிரி அவர் எழுதியிருப்பாரோ அப்படின்னு. அது வார்த்தைக்கு வார்த்தை ஒத்து போறது. வேற ஒரு நண்பர் வந்து இல்ல அது இல்லை, அது வேற மாதிரி அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தருடைய கான்செப்டுக்கும் ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு கவிதை வந்து டெய்லர் மேடா பொருந்தி போகிறது என்பதை விட ஒரு கவிஞனுக்கு வந்து எந்த விதமான வெற்றி தேவையா இருக்கிறது. நிஜமாவே ரொம்ப அற்புதமாக அது மாதிரி யோசிச்சேன். நிறைய சில விஷயங்கள், இந்த மொட்டை மாடியில் இந்த யாத்திரிகன் பற்றி ஒரு கவிதை வந்திருந்தது, அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அதே மாதிரி வத்சலா மேடம் எழுதின ஒரு கவிதை மௌனங்களை பற்றின ஒரு கவிதை. அது ரெண்டு விதமான கான்செப்டை, ரெண்டு விதமான சீன்கள் அவங்க சொல்றாங்களா இல்லை ஒரே விஷயம் தான் சொல்றாங்களாங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன குழப்பத்தையும் தாண்டி அந்த கவிதை வந்து ஒரு நல்ல அழகான ஒரு கவிதையாக பரிமளிக்கிறது என்பது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த தீபாவளி மலரை பொறுத்தவரை ஒரு சில 2-3 ரொம்ப பச்சுவா இருந்தது, 2-3 கவிதைகள். வெரி சாரி டு சே, பட் அட் த சேம் டைம் சார் சொன்ன மாதிரி பார்த்தேன். மொத்தம் என்ன அப்படின்னா, அதோட அந்த ஒரு லே அவுட்டை வச்சு பார்த்தா 69 ஆர்டிகல் இருக்கு. அதில் டோட்டல் 69 ஆர்டிகல்ஸ். அதை தவிர ஒருத்தர் வந்து கார்ட்டூன் போட்டிருக்கார். மொத்தம் 70 பேர் வந்து பங்களித்திருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள. இது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய பேர் வெளியில எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. இப்ப கிருபானந்தம் சார் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கார், பட் அவர் பேர் இல்லை அதுல. பட் அதர் தேன் தட் எவ்வளவு பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் உள்ளுக்குள்ள ஒரு இலக்கிய தரமாக அதுல கான்ட்ரிபியூட் பண்ணினவர்கள் 70 பேர். 26 கவிதைகள் இருக்கு மொத்தம். 20 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு, சிறுகதைகள் ஒரு 20 இருக்கு, கட்டுரைகள் 22 இருக்கு. மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து கட்டுரை சைடு போயிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு சேஃபா விளையாடிக்கலாம், டிஃபென்ஸ் விளையாடிக்கலாம், பின்னாடி வரவங்க அடிச்சுப்பாங்க, ஸ்லாகில் மற்றவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்களா என்னங்க தெரியல. ஈவன் ராயச்சல்லப்பா சாரே ஒரு கட்டுரை தான் எழுதியிருக்கார், வாவேசு சார் ஒரு கட்டுரை தான் எழுதியிருக்கார். பட் என்ன அப்படின்னா, இந்த கட்டுரைகள் கவிதைகள் இது ரெண்டுமே பியாண்ட் இமேஜினேஷன் பயங்கரமா இருந்தது. நிஜமாவே எப்பவுமே சொல்லுவாங்க, ஆக்சுவலா இந்த தீபாவளி மலர்ல வர சில இஷ்யூஸ் வந்து அதே எழுத்தாளர்கள் வேற சஞ்சிகைகள்ல எழுதும் போது அவங்க வந்து அதை வந்து அந்த அளவுக்கு எழுதாம இருந்தாலும், ஈவன் சுஜாதா கூட, எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து எழுதினா லைஃப்ல ஒரு கதையாவது இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு நினைச்ச ஒரு கதை வந்து பாம்பு. இந்த பாம்பு வந்து சுஜாதா வந்து தீபாவளி மலர்ல தான் எழுதினார். ஸோ அதுக்காக அவங்கெல்லாம் அந்த சில விஷயங்கள் அவங்களுடைய டேலண்டோட எக்ஸ்ட்ரீம் திங்ஸை வந்து அதில் தீபாவளி மலரில் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்களோன்னு அந்த காலத்தில் நாங்கள் நினைப்பது உண்டு. சோகமித்திரனை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது எல்லாமே தீபாவளி மலர் தான். அவருடைய பெஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்தது வந்து தீபாவளி மலரில் தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வந்து எந்த விதத்திலும் மாறாமல் இந்த குவிகம், விருட்சம், குவிகம் அண்ட் பூபாலம், இதை நான் வரும்போது மறந்து விட போறதே அப்படின்னு சொல்லி காரில் வரும்போது சொல்லிட்டே வந்தேன். என் டிரைவர் கூட அது ஞாபகம் வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு மாதிரி விகுப்புன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ராமநாமா மாதிரி. என் டிரைவர் கூட கொஞ்சம் திரும்பி பார்த்தான். ரிட்டையர் ஆன அப்புறம் கூட இதுக்கு தெளியல போல இருக்கு, கொஞ்சம் நாள் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான இருக்குமா. பட் அதை சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா இது மாறிகிரி வந்துட போறதே அப்படின்னு. பட் சார் சொன்ன மாதிரி இது விருட்சம், இது பூபாலம், இது குவிகம் அப்படின்னு எதையுமே நம்மளால வந்து டிமார்க்கேட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு இலக்கியம் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இந்த தீபாவளி மலர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே வந்து இந்த குரூப்புக்கான, இந்த குழுவுக்கான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கதைகள் பத்தி சொன்னோம், கவிதைகளை பத்தி சொன்னோம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 18-19 கவிதைகள் வந்து நிஜமாவே மிக இலக்கியத்தரமாக இருந்தது. சில கவிதைகள்லாம் வந்து நிஜமாவே அந்த காலத்தில் இந்த அண்ட் கனியாழி லெவல் ஆஃப் கவிதைகளாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பெரிய லிஸ்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். பட் சார் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டாரு அதில், அதனால அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். தென் அந்த கதைகள் பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி பாவம் அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரியல சார். நான் அவர் லெவலுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த கதைகள் வந்து நிஜமாவே கதைகள் இன்னும் கூட கொஞ்சம் தரமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஒரு ரசிகனின் ஒரு வாசகனின் அபிப்பிராயம் அது. ஏன்னா அந்த ஒரு கவிதைகள்ல அவங்க டேஸ்ட் பண்ண அந்த சக்சஸ், இந்த கட்டுரைகள்ல அவங்க இந்த பாண்டித்யம், இந்த நிபுணத்துவம் இருந்தது. ஒவ்வொரு கட்டுரை, எந்த கட்டுரையுமே சோடை போகல, அதுல எல்லாமே வேற லெவல் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வாவேசுவோட அந்த பாரதியாரோட அந்த எள்ளல் சுவையின் பாரதியார் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருந்தது. அந்த மாதிரி லெவல். நாராயணியம் பத்தி சார் சொல்லும்போது நாளையிலேருந்து அந்த நாராயணியம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவர் அந்த அதில் கொண்டு வந்தார். எல்லாமே ஒரு திவ்ய தேசத்தை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா அதுல ஒவ்வொரு கட்டுரை, ஈவன் இந்திரநீலன் சுரேஷ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் இந்த ஏஐ எங்க கொண்டு போகும் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாமும் கூட ரொம்ப ஒரு எலாபரேட்டிவா பாஸ்கரன் சாரும் பாஸ்டன் பாலாவும் வந்து ஒரு அயல் நாட்டில் இருந்த ஒரு சுற்றுலாவை பத்தி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அந்த ஒடிசி வந்து
நிஜமாவே நாளைக்கே நான் அந்த போட்டில் ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து அது கொடுத்தது ஆக்சுவல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதில் இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த கதையில் வந்து நிஜமாவே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கதை. நானும் என் நண்பனும் கூட அதை பற்றி ஒரு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணினோம். என்னன்னா, அவங்க கௌரி கிருபானந்தன் அவர்கள் வந்து மொழிபெயர்த்த பத்மஜாவின் அந்த கதை, அந்த சிறுகதை, அதுதான் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்ல கதை. இந்த தீபாவளி மலர்ல நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த கதை. அது ஒரு வேற தாட், அது நிஜமாவே ஆஹா அப்படின்னு தோணிது. ஒரு சின்ன முடிச்சு கடைசியில அட இப்படி கூட இருக்கு பாரு அப்படின்னு. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து ஒரு மேல் ஷாவனிஸ்டிக் சொசைட்டி, அப்படிதான் இருக்கு, நிஜமாவே அப்படிதான் இருக்கு. அதை மீறும் போது எல்லாரும் உரசல்கள் வருது. ஆனா அந்த லேடி அதை செலக்ட் பண்ண டைம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணிருக்க முடியும் அந்த இடத்துல? அடுத்த 3-4 மாதங்களுக்கோ இல்ல 6 மாதங்களுக்கோ எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல பிரில்லியண்டான அந்த பால் போட்டாங்க அவங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெலிவரி அட் த டைம் ஆஃப் டெலிவரி. அதுதான் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது அந்த கதை. நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருந்தது. அதோட மொழிபெயர்ப்பும் கூட ரொம்ப அழகா இருந்தது. மொழிபெயர்ப்பு அப்படின்னா ஞாபகம் வந்து எல்லாமே பட்டுக்கோட்டை பிரகாரில் இருந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ராஜேஷ்குமார் வந்து சாகித்ய அகாடமி கொடுக்கணும்னு. ராஜேஷ்குமாரோட ஒரு பழைய கதையை கூட போட்டிருக்கலாம் மொழிபெயர்ப்பில் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தது இந்த கதை கொனஷ்டையோட ஒரு கதை ஒன்று வந்து படித்தேன். குணஷ்டைங்கிறது ஒரு பழைய எழுத்தாளர் அப்படின்னு நினைக்கிறேன், மிஸ்டர் விஜயராகவன் பார்த்தேன் இதில். அது வந்து ஒரு வெல் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கதை வந்து வேற நிஜமாவே அற்புதமாக இருந்தது அந்த கதை. அது சொல்லப்பட்ட விதம், அதில் இருந்த ஒரு நையாண்டி. இன்ஃபேக்ட் இந்த இந்த தீபாவளி மலரில் என்னுடைய இன்னொரு அனதர் டிசப்பாயின்மெண்ட், அந்த அளவுக்கு ஹியூமர் இல்லை அப்படிங்கிறது. இதில் 2 விஷயங்கள் இல்லை, இந்த கதைகளில் வந்து 2 விஷயங்கள் இல்லை. ஒன்று வந்து காதல் இல்லை, அதாவது லவ்வை பற்றி சொல்லலை. அழகிசிங்கர் திரும்பி பார்க்குறார், அவர் எழுதினது காதல் கதை தானா, அவருக்கே டவுட் வந்துடுது போல இருக்கு. ஸோ இதில் 2 கதைகள் மட்டும்தான் வந்து காதல் பற்றி சொன்ன கதைகள். ஒன்று வந்து அழகிசிங்கருடைய வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் ஹீரோ விழுந்தே இருக்க முடியாது சார், தரையா படுத்து கிடக்கிறவன் எங்கே அது விழ முடியும், உருண்டு வேணா போகலாம் ஒன்று. அடுத்தது 2வது வந்து ஆஃப் ஆல் த பர்சன்ஸ், அந்த சொல்வனும் புகழ் மீனாட்சி பாலகணேஷ் எழுதின ஒரு கதை. அது ரொம்ப காதலான்னு ஒரு படத்தில் வந்து எம்எஸ்வி வந்து சொல்லுவார், இவனை பார்த்தா ரொம்ப வயசானவனா இருக்கானே அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு வயசான காதல். இது வயசானதுக்கு அப்புறம் அது காதல்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி எல்லாரும் சதி பண்ணி அந்த கல்யாணம் நடக்கல. கடைசியில் வந்து பிபி, சுகர் டேப்லெட், என்ன இது வெர்டிகோ எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடும்போது அடாடா நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாமே, இனிமே பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்ததே தவிர அது வந்து ஒரு பெரிய காதல் கதையாக இல்லை. இந்த 2ஐயும் தவிர்த்து வேற எந்த காதல் கதையும் இல்லை. ஒன்று. 2வது அடுத்தது மேபி எல்லாருமே சீனியர்ஸாக எழுதினதுனால அப்படி இருக்கலாமா இருக்கும். 1-2 ஜூனியர்ஸும் எழுதியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அடுத்த இஷ்யூவில் வந்து நிறைய ஒரு காதல் கதைகளை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். அடுத்தது வந்து ஹியூமர் நானும் சார் எழுதியிருக்கார். கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு பட்னி கடந்து பொங்கல் வடையெல்லாம் யோசிச்சு உடனே சாப்பிடணும் போல பசியெல்லாம் எடுத்தது. பட் நான் அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அவசரமாக எழுதின மாதிரி தான் இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. கொனஷ்டை எழுதினதுல கொஞ்சம் ஹியூமர் இருந்ததே தவிர வேற எதுலையும் வந்து பெரிய லெவல்ல ஹியூமர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதெல்லாம் வந்து மைனர், சின்ன விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து மற்ற எல்லா விஷயங்கள்லையும் இதை வந்து காம்பன்சேட் ஆயிடுது. அந்த வயசுல பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு முழுமையான தீபாவளி மலர் தான். அண்ட் நிறைய இந்த கதைகள் நான் சொல்ல நினைச்சேன். உயிர்மல்லாரி அப்படின்னு ஒரு கதை வந்தது, அனந்த் ரவியோட ஒரு கதை. நிஜமாவே ரொம்ப ஒரு பயங்கர ஒரு எமோஷனலா இருந்தது அந்த கதை. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதை படிச்சு முடிக்கிற வரையும் அந்த காலத்துல அன்பே ஆறுயிரை படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. தீஜாவோட கதைகள்ல அன்பே ஆறுயிரைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேங்கிங் கிடையாது அப்படின்னாலும் கூட அது வந்து அன்பே அவருடைய ரைட்டிங் தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இந்த உயிர் மல்லாரி எனக்கு கொடுத்தது. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம அழகிசிங்கர் முதல் ஆரம்பத்தில் பிள்ளையார் சுழியாக தான் போட்டார். ஐராவதம் இருந்தார். ஐராவதத்தோட அச்சு வெல்லம் நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா எழுதியிருந்தார். பாவம், அதை ஏதாவது ஒரு தீபாவளி மலரில் அவர் போட்டிருக்கலாம். இதை பற்றி கடைசியில் முடிக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பானுமதி மேடம் நான் சொன்ன மாதிரி அந்த ரோபோவை பற்றி ஒன்று எழுதியிருந்தாங்க. கடைசியில் அந்த ரோபோவை தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு நேச்சுரல் வே ஆஃப் டெல்லிங்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து அந்த கதையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்புறம் வளவதுரையன் அவருடைய ஒரு கதை, அது வந்து ஒரு கவிதைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய டெக்னிக்கலாக அது ஒரு பெரிய கதை இல்லை. ஆனால் அதில் சொல்லியிருந்த விஷயம் வந்து அதோட நாட்டு வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தது. நிஜமாவே எல்லோருடைய நியாயமான ஒரு புலம்பலை வந்து அந்த வளவதுரையன் அதில் சொல்லியிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்புறம் மன்னிப்பு, சிந்துஜா அவர்கள் எழுதிய அந்த மன்னிப்பு நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம். சுபாஷம்ங்கிற அந்த நேம் எங்கேருந்து கிடைச்சதுன்னு தெரியல, எந்த ஊர் வழக்கு அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பட் நிஜமாவே அதுவும் இந்த ரொம்ப அழகான ஒரு அந்த நடையும் கூட ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது அப்படின்னு. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் டைம். நான் கட்டுரைகளை பற்றி சொல்லலை, ஏன்னா அதில் எழுதியிருந்த அத்தனை கட்டுரைகளை எழுதின அத்தனை பேரும் ஆளுமைகள். எந்த விதத்திலையும் நம்ம அதில் குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கட்டுரைகள் அதற்கான இடங்களை நிரப்பிக் கொண்டிருந்தன என்பதை பற்றி வேறு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. கடைசியாக டு சம் அப், நம்ம காதல் இல்லை, அப்படி சொல்ற காதல் இல்லை, கசப்பு இல்லைலாம் இல்லாமல் கொஞ்சம் எந்த அளவுக்கு ஹியூமர் இல்லையோ அந்த அளவுக்கு துக்கம் இருந்தது இந்த இதில். 2-3 கதைகள் இவன் அவர் ஹரிஹரன் எழுதினது கூட அதை படித்து முடிச்சோன்னா ரொம்ப கனமாக இருந்தது. அடாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான், அது தெரியாமல் நம்ம தாத்தா பேசிகிட்டே இருக்கார், கடைசியில் செத்து போனது என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார் அந்த கதையை. ஆனால் அந்த தீபாவளி மலரில் அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு துக்கத்தை கிளறி விட்டதாகத்தான் அமைந்தது. அடுத்தது நார்மடியை பற்றி சார் சொன்னார், காளிதாஸ், இவரோட ஸ்டெல்லா புருஷோட கவிதை ரொம்ப அழகாக இருந்தது சார். கடைசியில் தசாஸ்தூன்னு முடிக்கிறார் அந்த கதையில். ஸோ எப்படின்னா அதுவும் ஒரு தீபாவளிங்கிறது ஒரு செலிப்ரேஷன். இன்ஃபேக்ட் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ஒரு துக்கத்தை கொண்டாடும் ஃபெஸ்டிவல் தான். ஆக்சுவலாக தீபாவளி நரகாசுரன் செத்து போய் அவனை கொண்டாடுறோம், பட் நரகாசுரன் வீட்டில் அது துக்கம். பட் மற்ற உலகம் ஃபுல்லாக அதை நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். ஸ்கந்த சஷ்டி எடுத்துட்டோம்னா சூரசம்ஹாரம் தான், நவராத்திரி எடுத்துட்டா மகிஷாசுர இதுதான். ஸோ அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிற போது அதில் ஒரு துக்ககரமான சில விஷயங்களை சொல்வது ஒரு வித்தியாசமான வேணா எடுத்துக்கலாம், நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த சார் ஒரு அற்புதமாக சொன்னார். இந்த ஃபர்ஸ்ட் கடைசியும் படித்து காமிச்சார். ஃபர்ஸ்ட் முதல்ல அழகிய சிங்கர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஐராவதம் பற்றி சொல்றார். ஐயோ அவன் ஐராவதம் ரொம்ப ஆசைப்பட்டார் தீபாவளி மலர்லாம் எழுதணும் அப்படின்னு. அவர் கடைசி வரையும் நடக்கவே இல்லை, அவர் செத்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். அவர் முதல்ல ஆரம்பம் அப்படி இருக்கு, கடைசியில் முடிக்கும்போது வைத்தீஸ்வரன் அப்படிதான் முடிக்கிறார். என் டைம் எப்போ வருமோ அப்படிங்கிற மாதிரி. பட் ஃபார்ச்சுனேட்லி சார் அதை ஒரு ஃபிலாசபிக்கலாக நான் எப்போ அழியும் அப்படின்னு ரமண மகரிஷி மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு போயிட்டார். ஸோ அந்த விதத்தில் அது துக்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன மைனர் இது. அண்ட் சில கவிதைகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சாதாரணமாக இருந்தது, அது உண்மைதான். சில கவிதைகள் ரொம்ப உண்மையாக ஒரு சில கவிதைகள் ஏஐயில் கொடுத்து காப்பி கொட்டை அரைக்கிற மாதிரி அரைச்சி கொண்டு வந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சில ஃபீலிங்லாம் இருந்தது. அபத்தமாக கூட இருந்தது. அது என்ன தலைகேடுன்னா கூட அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாதபடியெல்லாம் சில கவிதைகள் இருந்தது. வேணுன்ட்டு பிடிவாதமாக வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் போட்டு நிரப்பிய கவிதைகளாக சில கவிதைகள் இருந்தன. இதுக்கு சில காம்ப்ரமைசஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதலாக ஒரு தீபாவளி மலரை கொண்டு வரும்போது ஆளுமைகளை நம்ம புறக்கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். அப்போ இவர் ஒரு கவிதை எனக்கு கொடுக்கும்போது இது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. இவர் ஒரு கட்டுரை கொடுக்குறான்னு அது முடியாதுன்னு சொல்ல முடியும். ஃபார்ச்சுனேட்லி நான் சொன்ன மாதிரி கதையோ கட்டுரையோ அந்த மாதிரியான ஒரு நீட்சியை அடையவில்லை. ஏன்னா ஒரு 18-20 கவிதை எக்ஸப்ஷனலாக இருக்கும்போது ஒரு 2-3 கவிதைகள் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த தடவை இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்க்கு இடம் கொடுக்காமல் எல்லாமே ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் குழு தீர்மானிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மொத்தத்தில் இந்த தீபாவளி மலர், நான் இது ஒரே ஒரு தீபாவளி மலர் தான் இந்த தடவை வாங்கினது. ஏன்னா எனக்கு வேறு எந்த டைமும் இல்லை, இனிமேல் எங்கேயாவது கிடைச்சா வாங்கலாம். பட் இந்த தீபாவளி மலர் நிஜமாகவே இதற்கு முந்தைய எந்த ஒரு தீபாவளி மலரையும் போலவே நிஜமாக மிக 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 திருப்தி தருவதாக இருந்தது. நிஜமாக படித்து முடித்தேன் ஒரே மூச்சில். இது ஆஃப்கோர்ஸ் கிருபானந்தன் சார் சொல்லலைன்னா படிச்சிருப்பேனான்னு தெரியாது, ஆனால் படிச்சிருப்பேன்னு இப்போ தோன்றது ஆக்சுவல். ஏன்னா இந்த பேஜை தாண்டி அடுத்த பேஜ், அடுத்த பேஜை தாண்டி அடுத்த பேஜ் அப்படின்னு தான் போயின்னு இருந்தது. அது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது மிக மிக அழகான ஒரு முயற்சி, மிக மிக அழகான வெற்றியும் கூட. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எனக்கு இலக்கிய வாசிப்பு அவ்வளோ கிடையாது, நான் சாதாரண ஆள் சொல்லிட்டு 4-6 அடிச்சுட்டு போயிட்டாரு. மலரை பற்றி மிக சிறந்த திறனாய்வு. இப்பொழுது தீபாவளி மலரை பற்றி பேசுவதற்கு என்னுடைய இன்னொரு அருமையான நண்பன், ஆந்திரா வங்கியில் பணிபுரிந்து ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என் நண்பன். அவரும் இலக்கியம், எழுத்து, வாசிப்பு என்று ஆழமாக தன் வேர்களை நிறுவியவர். உங்களின் சார்பாக, உங்களின் கரவொலியுடன்
என் அன்பு நண்பன் ராஜகோபால் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த கடைசியாக பேசுறதுங்கிறது எல்லாரும் கடைசியாக பேசுறவங்க எல்லாரும் சொல்றதை நானும் சொல்றேன். நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டன, பரவாயில்ல. ஏன்னா இது இந்த புஸ்தகத்தில் பேசின விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் இதில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, இந்த புஸ்தகத்தை எப்படி பண்ணாங்க நாங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வாட் த அமௌண்ட் ஆஃப் கஷ்டம், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டாங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ அதை தவிர டைரக்டாக நான் புஸ்தகத்துக்கு போயிடுறேன், மற்றபடி கடைசியாக வரேன் நான். ஆக்சுவலாக ஏனென்றால் இது இந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கலைமகள் கட்டுரையோடு ஆரம்பிக்கிற இந்த புஸ்தகம் ஞானத்தை ஏறிடும் சரஸ்வதி தேவி துவக்கத்திலேயே கீழாம்பூர் வேண்டியதாலோ என்னவோ சரஸ்வதி தேவி புத்தகம் முழுவதும் தன் அருளை வாழி வழங்கி இருக்கிறார். அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தது. ரெண்டாவது இந்த வாழ்க்கை வரலாறுங்கிறது ஜென்ரலாக இட் யூஸ் டு பி எ பிக் புக். பெரிய பெரிய புத்தகங்களை வச்சு வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எம்எஸ் அம்மாவோட இசையரசியின் 7 சுரங்கள் கவிதையில் இசையரசி என்று அழைக்கப்படும் எம்எஸ் அம்மாவின் வாழ்க்கையை வரலாற்று சுருக்கமாக 5 பக்கத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை படித்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அது பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் படிக்காமல் இந்த சின்ன புத்தகத்தை படித்தாலே எம்எஸ் அவங்களோட வாழ்க்கை வரலாறு நல்லாவே தெரிஞ்சிருது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லப்படுறது நான் கவரிங் நிறைய விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பிகாஸ் எழுதியவர்கள் நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கும், அதில் நல்லா இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாங்கிறது தான். ரெண்டாவது பயணக்கட்டுரைகள். அது ஒரு பெரிய ஒரு 4 பயணக்கட்டுரைகள் இருக்கு. முதல்ல ஜே பாஸ்கரன் அவர்கள் எழுதிய கடலில் ஒரு ஒடிசி, கிரீஸ், இத்தாலி, ரோம், டர்க்கி ஆகிய நகரங்களுக்கு ராயல் கரீபியன் இன்டர்நேஷனல் குரூஸில் சென்று வந்த பயணக்கட்டுரை புகைப்படங்களோடு அது பண்ணியிருக்காரு. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் எழுதிய எப்படி இருந்ததுன்னா நம்ம அவர் கூட பிரயாணிக்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர் சார். அதுக்கடுத்து மலைநாட்டு திவ்ய தேசங்களும் மகாபாரத பாண்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தம் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதில் மலைநாடு திவ்ய தேசங்களை பற்றி அதை எல்லாருமே படிச்சிருப்போம். நம்ம மலைநாடு திவ்ய தேசங்களை பற்றி படிச்சிருப்போம். பாண்டிய அந்த எந்த பழைய இடங்கள் எங்கே இருக்குது, எப்படி போகணும், அது மாதிரி விஷயங்களும் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன கைடாட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அகில வெறுப்பும் இன்று ஆணை ஆனவோ அடைய மாறுதோ புறவி ஆனவோ அப்படிங்கிற கலிங்கத்து பரணி பாட்டில் பாஸ்டன் பாலா அவர்கள் பூட்டான் பயணத்தை பற்றி எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அது சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் ஒரு பயணக்கட்டுரையில் தத்துவங்கள்லாம் கொடுக்க முடியும். அவரோட சொன்னார். ஆக்சுவலாக கணேஷா கூட சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப அதை படிக்கிறது நல்ல ஓட்டம் நல்லா இருந்தது. கடைசியாக அவர் சொன்னது பள்ளத்தாக்கு கடைசியில் அவருக்கு அளித்த பரிசு பதில் அல்ல அழைப்பு அப்படின்னு முடிச்சிருந்தாரு. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆக்சுவலாக அது நான் எல்லா விஷயம் இங்கே சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்கள் படிக்க மாட்டீங்க. நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து கட்டுரைகளில் முதல்ல எடுத்த உடனே எனக்கு படிக்க தூண்டியது பாரதி படைப்புகளின் மண்டி கிடக்கும் எள்ளல் சுவை. முனைவர் வாவேசு அவர்கள் எழுத்தில் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, தன் சுயசரிதையில் கூட அவர் எழுதியிருக்கிற எள்ளல் சுவையை பற்றி ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அது நீங்கள் அந்த புத்தகம் அதை படித்தாங்கன்னா அது புன்னகையை தவிர வேற ஒன்றும் போட்டு இருக்க முடியாது. அது மாதிரி இவர் சொன்ன சில விஷயங்களில் கொஞ்சம் சோகமான விஷயங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த எள்ளல் சுவையை படிச்சீங்கன்னா இட் ஆல் பி காம்பன்சேட்டட் நான் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் எப்படி சீதை வடிவளானால் வழங்கிய கடலும் வற்றிய கடலும் அப்படிங்கிறத பற்றி சீதை எப்படி ஏன் சீதை எந்த விஷயத்தில் வற்றினாளுங்கிறத பற்றி ஒரு அழகிய ஒரு சின்ன பக்கத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இதில் நிறைய விஷயங்கள் என்ன நான் பார்த்தேன்னா இலக்கியம் சார்ந்த விஷயங்களை அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கிற இது பாங்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இந்த எல்லா இதுலேயும் அப்படி இருந்திருக்கு. அப்புறம் ராயச்செல்லப்பா அவர்கள் நாராயணியம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ரொம்ப அது இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆன்மீக அனுபவமாட்டவே இருந்தது. ஆக்சுவலாக இது ஏன் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா நாராயணியம் படிக்க தொடங்கி இது 3வது நாளோ 4வது நாளோ அப்போது படிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் நம்ம கிருப்பானந்தம் சார் அவர்களுக்கு கிடைச்சது. அதனால படித்தேன். அதுக்கடுத்து வேற சில விஷயங்கள் இருக்கு. திருமதி வேதா கோபாலன் அவர்கள் ஜராசு என்ற பாக்யம் ராமசாமி அது ரொம்ப இயல்பாக நகைச்சுவையோட ஒரு எழுதிட்டார். ஆக்சுவலாக அவர் பாக்யம் ராமசாமி எப்படி அவரோட இதில் ஒன்று வேண்டாம் துறவரம் போடுற மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போய் எங்கேயோ வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்டு ஒரு சமாதி வாசலில் உட்காந்துட்டு அவர் சொன்னாராம், இது சமாதி எங்கள் வீட்டு சமாதி ஏன் விரட்டி விட்டாங்களாம்.
இது மாதிரி. அப்புறம் திருப்பி அங்கே போய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போய், சரி நான் எனக்கு துறவி எல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க காசு கொடுத்து அவர் ஐஷ் வந்து திருப்பி கொண்டு விட்டான்றாரு. ஜெராசுவை பற்றி எனக்கு வந்து பாதரசமான எழுத்தாளர், என் முகநூல் நண்பர். கடைசியாக ஒரு வாட்டி அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐஸ் போச்சு, நம்மளால பார்க்க முடியாமல் போயிடுது. கரெக்டா? அதுதான் அது மாதிரி அவரை வந்து இன்ஃபேக்ட் அந்த ஜகரம்னு சொல்லக்கூடியதை பற்றி, ஜகரங்கிறத பற்றி ஒரு பெரிய இது வந்து ஒரு ஜெராசு அவரோட முகநூல் புத்தகத்தில் எழுதியிருந்தார். ரொம்ப அதை நான் ரகத்தை பற்றி படிக்கிச்சு, அது ஞாபகம் வந்து எனக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வியக்க வைக்க இரு பரிமாணங்கள் பற்றி முனைவர் தென்காசி கணேசன் அவருக்கே உரிய பாணியில் நிறைய சொல்லிட்டு போயிருக்கார். ஆக்சுவலாக ஒரு எந்த ஒரு நடிகர் அவர் எப்படிலாம் எதெல்லாம் வச்சு நடிக்க முடியும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் நடிப்பில் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக எழுதிருந்தார். தென்காசி கேட்க வேணாம், அவர் வந்து நான் இப்போ இந்த இதில் கூட எழுதி வர்றாரு, மாலை தினமலரில் கூட. இதெல்லாம் தவிர நடுவில் வந்து ஜேகே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது, ஜேகேயை பற்றி அவரே தன்னை பற்றி எழுதிக்கிற மாதிரி ஒரு கதையும் ஒரு இதுவும் ஒரு நிகழ்வும். அப்புறம் பாரம்பரிய கருத்துக்களை முற்றிலும் மறுத்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடன் ஒரு உரையாடல். இது ரெண்டும் வந்து ரொம்ப டிஃபரெண்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது என்ன நான் சொல்றது, இந்த நாம் நினைக்கிற இது மாதிரி என்ன சொல்றது, புஸ்தகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இது மாதிரி உரையாடலும் இருக்கு. அப்புறம் வந்து குறுக்கெழுத்து, அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். குறுக்கெழுத்துக்குன்னு ஒரு டைம் வச்சு அதுக்கு வந்து ஒரு குறுக்கெழுத்து போட்டு அதுவும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கதைகளில் வந்து இளமை காலத்து மலைச்சாரல் என்று தெலுங்கில் எழுதிய கதையை தமிழாக்கம் செய்திருக்கிறார் நம் கௌரி கிருபானந்தம் அவர்கள். மனைவி தன் கணவனுடன் பகிர்ந்து கொள்ளும் தன் காதல் கதை. இது வந்து ரொம்ப வெரி ஷாக்கிங், பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ரொம்ப நல்ல ஸ்டோரி இது. ஆக்சுவலாக வந்து அதை வந்து வித்தியாசமான கதை. இதில் தமிழாக்கம் குறிப்பு மட்டும் இல்லைன்னா இது தமிழே ஏன்னா தான் தெரியும். இது வந்து இந்த கிரெடிட் வந்து ஃபுல்லி கோஸ் டு கௌரி கிருபானந்தம் மேடம். அப்புறம் வந்து இப்போ அரசியலை கூட விடல, இப்போ கேஜி ஜவஹர் அவர்கள் வந்து கதை வந்து ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருக்காரு. தற்கால அரசியலை ஒட்டிய கதை, இப்போ நடந்தக்கூடிய நிகழ்வுகளை வச்சு எழுதிய கதை அது நம் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் அதில் உள்ளன. அது அறிந்து கொள்வார்களா என்பதை காலம்தான் சொல்லும். பட் அது மாதிரியும் கதைகள் இருக்கு, எல்லா விதமான கதைகள், எல்லாம் கானர், அப்சல்யூட்லி பயங்கர கானர் இருக்குல்ல, எக்கச்சக்கமா இருக்கு அதுல. அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்ணும் ஒரு பெரிய மனதுடைய ஆணும் அழகிய சிங்கர் அவர் எழுதிட்டார். அதை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதை நான் திரும்பி மேலே பேச விரும்பல. அதுக்கப்புறம் வந்து டிவிஆர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளாங்கனி என்ற கதை எழுந்தார். அந்த விளாங்கனி கதை கூட நல்லாவே இருந்தது. அந்த விளாங்கனி கதை வந்து கடைசியில் சின்ன திருப்பத்தோடு முடிகிறது, ஒரு ரசனையாக இருந்தது. சிந்துஜா அவர்களின் மன்னிப்பு, ஆணாதிக்க பின்னணியில் ஒரு திருமணத்தில் இயேசும் நடக்கும் பல விஷயங்கள் நடந்து அதில் கொண்டு வராங்க. அது வந்து இன்ஃபேக்ட் சில காலங்களுக்கு முன்னால் நம்ம சென்று கொஞ்சம் வயதானவர்களுக்கு நிச்சயம் தெரியும். இப்போ அப்படி அது மாதிரி திருமணத்தில் நடக்கிறதா என்பது தெரியாது. பட் சற்று காலம் முன்பு இருந்து நம்ம இருந்தோம்னா நம்ம தெரிஞ்சு அது நடந்திருக்கின்றது அது மாதிரி. அதுக்கப்புறம் கானாசு அவர்களின் அலமேலு அல்லது சொன்ன மாதிரி கொனஸ்டே அவர்களின் துப்பறிவு பற்றி நான் வந்து சொல்றதுக்கு தகுதி கிடையாது எனக்கு. அப்சல்யூட்லி இன்கிரெடிபிள். அதான் நான் தமிழ்லேருந்து போய் ஆங்கிலத்துக்கு போகலாம். ஐம் சாரி, எனக்கு வந்து நிறைய மேடைகள் பேசினது கிடையாது. இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். கொனஸ்டையும் சரி அலமேலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நகைச்சுவையாக இருந்தது. அப்புறம் வந்து அப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த என்னை வந்து கொனஸ்டே அப்படின்னு படித்தோடனே நான் வந்து என்ன யார் அந்த கொனஸ்டே இருப்பாருன்னு போய் இப்போ யோசிச்சு பார்த்தேன், தேடிலாம் பார்த்தேன். அது எஸ்ஜி ஸ்ரீனிவாசாச்சாரி அப்படிங்கிறவர். அவர் சென்னை ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தாங்கிற ஒரு உபரி தகவல். ஓகே. அப்புறம் அப்கோர்ஸ் ஹெச்என் ஹரிஹரன் ரயில் உறவு ஒரு வித்தியாசமான கதை. நாம் சாதாரணமாக கடந்து செல்லும் சில விஷயங்கள் எப்படி ஒரு எழுத்தாளர் கண்ணில் வந்து எப்படி வேற மாதிரியா படுறது அப்படிங்கிறது வந்து சம்திங் வெரி. இப்போ நம்ம எல்லாமே பயணங்கள் போவோம், எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்களுக்கு செல்றோம், நிறைய பாதைகளில் பயணிக்கிறோம், பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம். பட் அது வந்து எழுத்தாளர் கண்ணில் எப்படி டிஃபரெண்டாக தோன்றதுங்கிறதுக்கு ஒரு நல்ல கதை இந்த ரயில் உறவு. உயிர் மல்லாரி, அது நான் சொல்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க. உயிர் மல்லாரி வந்து ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து மறுபடியும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அனந்த ரவியின் இந்த கதையை ஏற்கனவே படித்திருக்கிறேன். படித்து உயிர்த்து அனுபவிக்க வேண்டிய கதை அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகாக இருக்கார். ரொம்ப சொல்ல இட் இஸ் இன்கிரெடிபிள் ரைட்டிங். அதுக்கப்புறம் வந்து
நான் வந்து ஐ வாண்ட் டு கவர் மோர் பீப்புள் ஸோ தட் பீப்புள் வில் நோ வாட் தே ஹவ் ரிட்டன், வாட் ஐ ஃபீல் அபவுட் வாட் தே ஹவ் ரிட்டன். அப்புறம் பட்டாசு வெடிக்கும் வைபவம் அப்படின்னு ஒன்று ரேவதி பாலில் வந்து அது ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் பண்ணுற, பெரியவங்க வயசானவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இருந்தாங்க. அது அவங்களுக்கே வந்து ஒரு குழந்தையாக ஒரு பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் வந்து எப்பொழுதும் பிடிக்கும் அப்பாவின் நண்பர் நிமாய் கோஷ் ஏன் இப்போ இது பிடிக்காமல் போய்விட்டார்? ராஜாமணி வந்து ஒரு அழகான ஒரு கதை இருக்கார். ஆக்சுவலாக அது வந்து அவர் கதை இருக்காது, அவரோட சொந்த சரித்திரமாக இருக்கலாம், சொந்த இதுவாக இருக்கலாம். அதில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வந்து ரெகுலராக ஃப்ரெண்டோடு இருப்பார். ஒரு சமயத்தில் வந்து அப்பா வந்து அவர்கிட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கார். பணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கொடுக்க சொல்லி வேறு ஏதோ மருத்துவ செலவுக்காக போகிறாரு. டாக்டர் வந்து கேட்கறது 20 ரூபா, அவர் வந்து 30 ரூபா கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பையன் பார்க்கறச்சே வந்து அவர் தனியாக வந்து ஒரு 10 ரூபாயை வந்து அவர் வந்து தனியாக அவர்கிட்ட டாக்டர் தனியாக வாங்கிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அவர் சொல்றாரு, இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ஆளை நம்புறீங்களா நீங்க? அவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, அது மாதிரி டாக்டர் டைம் 10 ரூபா வாங்கினாரு. அதுக்கு அப்பா ஒன்று சொல்றாரு, தெரியும் எனக்கு வாங்க அந்த அவர் சொல்ல பதில் ரொம்ப அழகான பதில் சொல்றாரு. அவர் சொல்ல இது நடக்கிறது தெரியும், அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, அந்த பர்டிகுலர் அந்த அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு, நாம பணமா கொடுத்தா வாங்க மாட்டாரு, தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அது வந்து ரொம்ப ராஜாமணி ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நான் ராஜாமணி கதை இப்பதான் படிக்கிறேன், முதல் தடவை படிக்கிறேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வைத்தியநாதன் கவிதைகளில் பார்த்தீங்கன்னா வைத்தியநாதன் அவர்களின் சிறிய கவிதை நாற்காலி ரொம்ப அழகா, நாற்காலியோட உபயோகத்தை பற்றி ரொம்ப அழகாக போடுறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 5-6 லைன் நான் படிக்கிறதுக்கு நீங்கள் படிச்சிருங்க, நான் படிக்க போகிறதில்ல, உங்களை ரசனைக்கே விட்டுறேன் அதை. ரெண்டாவது வந்து பூக்கள் பாடும் சங்கீதம் அப்படி நம்ம இவர் குய்யம் இளைஞர் சுந்தரராஜன் அவர்கள் நம்ம பல ஆண்டுகள் பின்னால் எடுத்துட்டு போயிட்டார். அவர் படித்த அவர் எழுதிய கவிதையை வந்து அவர் நம்மளை படித்தோன்னா நம்ம வந்து வயதில் பின்னால் போயிடும், அது மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து சதுர்புஜன் அவரோட வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு சில சந்தேகங்கள்லாம் கேட்டு ஒரு கதை எழுதியிருக்காரு. இதை கண்டுபிடித்தவர் யார், அதை கண்டுபிடித்தார், பட்சணங்கள் கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கவிதை எழுதி முடிச்சார். மேபி அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அது பரிசு கூட கொடுக்கலாமோ அவர். அப்புறம் வந்து வாழ்க்கையே ஒரு பாடம், கற்றுக் கொடுக்கும் அனைவருக்கும் கரம் கூப்புவது ஜெகத்குரு. நான் வந்து அதை சொல்லிடுறேன், எழுதிட்டு வந்ததுனால சொல்லிடுறேன். ஏன்னா சஞ்சயன் ரொம்ப நல்லா எழுதுறது, ரொம்ப டச்சிங், இட் இஸ் டச்சிங். மேலே காளிதாஸ் அவர்கள் நார்மடி புடவை பற்றி எல்லாரும் பேசிட்டோம். என்னையும் அதை பாதித்தது, நல்லாவே பாதித்தது. இன்ஃபேக்ட் மிவி சார் சொன்ன மாதிரி அதில் அந்த இந்த பூச்சியாட்ட அதை நெஞ்சிருக்கிறது நம்ம கண்ணிலே பார்த்துருக்கோம். நாங்கள்லாம் அதை பார்த்துறதுனால வந்து வி ஆர் மோர் அது 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 வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு விசேஷமாக தெரியுது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து அப்கோர்ஸ் மதுவந்தின் தீபாவளி மருந்து அதுன்னு சொல்ல வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நாகேந்திர பாரதி அவர்களின் வண்ணமே வாழ்க்கை, அது வந்து வானவில்லாட்டா இருக்கு. அந்த அந்த இது அந்த மொத்த வானவில்லே இந்த மாதிரி இருக்கு. அது கடைசியில் இருக்க நச்சு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் சூசே புனித ஜோதி அவர்களின் பார்வையாளர்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு அந்த 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 செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சிலதெல்லாம் பார்த்தா உடலையும் காலத்தையும் கடந்து நிலைத்திருக்கும் நினைவு, உடலையும் காலத்தையும் கடந்து நிலைத்திருக்கும் உணர்வு அந்த சில விஷயங்கள் மனம் தேர்ந்தெடுத்த வரிகள்லாம் அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து கவிஞர் வைத்தீஸ்வரன் சொல்லாமல் இருக்க முடியாது. கவிஞர் வைத்தீஸ்வரன் அவர்களின் என் அறை கதவு, எளிய சொற்களில் எழுந்துள்ள பெரும் உணர்வு, விடுதல் என்பதன் வலியும் அன்பின் தாங்கும் சக்தியும் அமைதியாக ஆனால் என் மனத்தை ஆழமான பாதித்த கவிதைன்னு சொன்னான்னா வைத்தீஸ்வரனோட அந்த கவிதை தான். இந்த என்டையர் புக்கோட சிகரம் வைத்தது கடைசியில் இருக்கு. ஸோ நான் வந்து ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஆஃப் ஃபாஸ்ட். எல்லாருக்கும் எல்லா கவிதையிலும் எவ்வளோ முடியுமோ சொல்லிடுறேன். பட் நவ் ஐ கம் டு தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மேடையில் இருக்கும் எனக்கு பேரானந்தம் தரும் தருணம் இது. இலக்கிய உலகில் அரிதாக நடக்கும் ஒரு சிறப்பை நாம் காண்கிறோம். 3 சிறந்த இதழ்கள் விருஷம், குவிகம் மற்றும் தூபாலம் இவை ஒன்றிணைந்து உருவாக்கியவை இந்த தீபாவளி மலர். இது நிச்சயமாக ஒரு அரிய சாதனை தான். ஒரு இதழும் தனக்கு ஒரு பாணி, ஒரு அடையாளம், ஒரு வாசகர வட்டம் இவற்றை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மலரில் அந்த எல்லைகளெல்லாம் அழகாக கரைந்து போயுள்ளன. 3 தனித்துவங்கள் இணைந்ததில் ஒரு முழுமையான இலக்கிய விருந்து உருவாயிருக்கிறது. அழகு, தரம், உள்ளடக்கம் 3ம் இணைந்து இதை முழுமையான படைப்பாக மாற்றியுள்ளன.
இந்த தீபாவளி மலர் ஒரு பண்டிகை வெளியீடு மட்டுமல்ல, ஒரு இலக்கிய ஒளி விழா. இந்த மலர்களின் ஒளியைப் போல வாசக மனங்களிலும் இவ்வொளி பிரகாசிக்கட்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகைகள் இணைந்து கொண்டு வந்திருக்கும் இந்த தீபாவளி மலரை பற்றி 3 விமர்சகர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள். இப்பொழுது அடுத்ததாக 2 நிகழ்வுகள். ஒன்று, சுந்தரராஜன் அவர்களின் எழுத்தை டாக்டர் பாஸ்கரன் வாசிப்பார். அதற்கு பிறகு 6 மணிக்கு மேல் சீக்கிரமாக இந்த விழா முடிக்கணும். காரணம் என்னன்னா, தாரிணி கோமல் அவர்களின் சிவசங்கரி நாடகம் நாரத கணசாபல் இருக்கிறது. இங்கு வெளியே தேநீர் அருந்திவிட்டு நாம் எல்லாம் அனைவரும் செல்லலாம். இப்பொழுது டாக்டர் பாஸ்கரனை அழைக்கிறேன். அதற்கு பிறகு ஹரிஹரன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். இல்லை, அவர் முடிச்சதுக்கப்புறம் நான் அவரை நான் அழைக்கிறேன். இப்பொழுது டாக்டர் பாஸ்கரன். குவிகம் திரு சுந்தரராஜன் அவர்கள் அனுப்பியுள்ள செய்தி வாசிப்பதில் பெருமை. அக்டோபர் 25 அன்று நேரடி நிகழ்வாக நடைபெறும் தீபாவளி மலர் வெளியீடு பற்றிய விழாவில் குவியத்தின் சார்பாக வழங்கப்படும் உரை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கார். 3 தனிப்பட்ட பத்திரிகைகள் குவிகம், விருட்சம், பூபாலம் இணைந்து வெளியிட்டுள்ள இந்த ஆண்டின் தீபாவளி மலர் வெளியீட்டு விழாவில் குவிகத்தின் சார்பாக உங்கள் முன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருடமும் தீபாவளி வெறும் திருநாளாக மட்டுமில்லாமல் புதிய சிந்தனைகளின் துவக்கமாகவும் என் மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குவிகத்தின் சார்பாக ஒரு தீபாவளி மலரை அச்சு வடிவில் கொண்டு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற ஆசை என் உள்ளத்தில் எப்போதும் எழுந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வருடம் வேண்டாம், அடுத்த முறை பார்க்கலாம் என்று ஒத்திவைத்து விடுவேன். ஆனால் இந்த வருடம் கிருபானந்தன் திடீரென்று ஒரு நாள் குவிகமும் விருட்சமும் இணைந்து இந்த வருடம் தீபாவளி மலர் வெளிவர வேண்டும் என்று அழகிய செங்கர் விரும்புகிறார் என்று கூறிய போது என் மனதில் பல வருடங்களாக உறங்கி கிடந்த அந்த எண்ணம் உயிர் பெற்றது. அவருடைய உற்சாகமும் உறுதியும் என்னை பற்றி கொள்ள நான் உடனே ஒப்புக்கொண்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஏன் பூபாலத்தையும் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. 3 பத்திரிகைகளும் சேர்ந்து ஒரு தீபாவளி மலர் கொண்டு வந்தால் அது ஒரு அட்டகாசமாக இருக்கும் என்றேன். அந்த யோசனையை சொன்ன 24 மணி நேரத்திற்குள் கிருபானந்தன் முயற்சியால் அழகிய சிங்கர், ஹரிஹரன் மற்றும் நானும் இதற்கு தயாராகிவிட்டோம். செயல் வீரர் கிருபானந்தன் உடனே ஒரு ஜூம் மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்தார். கிருபாவின் வேகம், தெளிவு, திட்டம் அனைத்தும் நம்மை துரிதப்படுத்தும் சாட்டையாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. அழகிய சிங்கர், ஹரிஹரன், டாக்டர் பாஸ்கரன், மதுவந்தி, கிருபானந்தன் மற்றும் நான் இவர்கள் அனைவரும் ஜூம் தளத்தில் கலந்து ஆலோசித்து மலரை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை தீர்மானித்தோம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்களிடமிருந்து படைப்புகளை பெற்று ஆளுக்கு 50 பக்கங்கள் சேர்த்து மொத்தம் 150 பக்கங்களை கொண்ட ஒரு தீபாவளி மலரை வெளியிடலாம் என்று முடிவு செய்தோம். எங்கள் திட்டம் தெளிவாக இருந்தது. ஒருவர் மற்றவரின் எழுத்தை குறை கூறக்கூடாது. ஒரு படைப்பாளி ஒரு இதழுக்கே தம் படைப்பை தர வேண்டும். செப்டம்பர் 30க்குள் அனைவரும் படைப்புகளையும் கிருபானந்தத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். 2 காலம் வடிவில் பெரிய அளவில் மற்ற தீபாவளி மலர் போல சிறப்பான ஃபாண்டில் வர வேண்டும். கிளாசி அட்டை, இதழ் முழுவதும் பிரைட் ஒயிட் பேப்பர் என்பதும் முடிவானது. மொத்தத்தில் இது ஒரு வித்தியாசமான தீபாவளி மலராக வர வேண்டும் என்று கருதி அனைவரும் ஒரே இலக்குடன் செயல்பட ஆரம்பித்தோம். அதன் பின் குவிகம் சார்பாக நான் 30 படைப்பாளிகளிடம் 800 வார்த்தைகளுக்குள் கதை அல்லது கட்டுரை, 16 வரிக்குள் கவிதையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். ஆச்சரியமாக அனைவரும் குறிப்பிட்ட தேதிக்குள் முன்பே தங்கள் படைப்புகளை அனுப்பி வைத்தனர். அவர்களின் இலக்கிய அன்பும் அர்ப்பணிப்பும் எனக்கு பெரும் ஊக்கமளித்தது. படைப்புகள் 27ஆக வந்தபோது மொத்தம் 60 பக்கங்களை கடந்தன. எதை விடுவது, எதை வைத்துக் கொள்வது என்ற குழப்பம் ஏற்பட்டது. இறுதியில் யாருடைய படைப்பையும் விடக்கூடாது என்று முடிவெடுத்து 60 பக்கங்களை முழுமையாக தேர்ந்தெடுத்தேன். அதற்கு மற்ற ஆசிரியர்களும் ஒப்புக்கொண்டது அவர்களது பெரிய மனதை காட்டியது. இந்த படைப்புகளுக்கான படங்களை வழியாக உருவாக்கிய அனுபவம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு கதைக்கும் தேவையான காட்சிகளை குறிப்பிட்டவுடன் AI பொருத்தமான படங்களை துல்லியமாக வரைந்தது. இது எனக்கு நல்லதொரு அனுபவம். அதன்பின் கிருபானந்தன் அவர்களின் திறமையான DTP பணி துவங்கியது. 3 இதழ்களிலிருந்து வந்த படைப்புகளை ஒன்றாக இணைத்து அவற்றை குவிகம் பகுதி, விருட்சம் பகுதி, பூபாலம் பகுதி என்று பிரிக்காமல் கலந்தே வெளியிட வேண்டும் என ஹரிஹரன் முன்மொழிந்தார். அதனை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டோம். படைப்புகள் தீபாவளி மலரில் எந்த முறைப்படி வர வேண்டும் என்று வரிசைப்படுத்தும் பொறுப்பை டாக்டர் பாஸ்கரன் சிறப்பாக நிறைவேற்றினார். ஹரிஹரனும் நானும் தனித்தனியே மலரில் உள்ள அனைத்து படைப்புகளையும் பார்த்து எழுத்து பிழைகள், இலக்கண பிழைகள் அனைத்தையும் வாணி பிழை திருத்தம் செயலியின் உதவியுடன் திருத்தினோம். அனைத்து திருத்தங்களும் முடிந்தும்
கிருபானந்தன் தீபாவளி மலரின் இறுதி வடிவத்தை மிக சிறந்த முறையில் கொண்டு வந்தார். திட்டமிட்டபடியே அக்டோபர் 15 அன்று தீபாவளி மலர் கைகளில் வந்தது. அது நமக்கெல்லாம் ஒரு பெரும் மகிழ்ச்சி தரும் தருணம். 3 இதழ்களும் இணைந்து வெளியிட்ட இந்த 160 பக்க முத்தான மலர் 70க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் படைப்புகளை கொண்டிருப்பதால் உண்மையில் இந்த மலர் ஒரு இலக்கிய திருவிழாவாக அமைந்திருக்கிறது. மலரின் அட்டைப்பட வடிவமைப்பிலும் கிருபானந்தின் பங்கு குறிப்பிடத்தக்கது. டாக்டர் பாஸ்கரன் ரூபாய் 10,000 மதிப்பிலான விளம்பரத்தை பெற்று தந்தார். அழகிய சிங்கர் இந்த மலரை எழுத்தாளர் கவிஞர் ஐராவதத்திற்கு அர்ப்பணித்திருப்பது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. முன்பதிவு குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். மலரின் விலை 180 என தீர்மானிக்கப்பட்டது. தபால் செலவையும் அதிலேயே சேர்த்தோம். வாசகர்கள் அதை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டனர். நாங்கள் 120 முன்பதிவு வரும் என்று எண்ணிய நிலையில் 175 முன்பதிவுகள் வந்து நம்மை பெரும் மகிழ்ச்சி கடலில் குளிக்க வைத்தது. குவிகத்தின் அன்பு வாசகர்கள் குவிகத்தின் அனைத்து முயற்சிகளுக்கும் தங்கள் அளவற்ற ஆதரவை தருவதில் முன்னிற்பவர் என்ற இந்த கருத்தை இந்த மலர் வெளியீட்டிலும் நிரூபித்துள்ளனர். ஹரிஹரன், அழகிய சிங்கர் போன்றோர் தங்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்த பதிவுகளும் இதற்கு பெரும் ஆதரவாக அமைந்தன. இந்த முயற்சியில் குவிகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கி தங்கள் படைப்புகளை வழங்கிய எழுத்தாளர்கள் ஆக்கி வரதராஜன், வாவேசு, அனந்த் ரவி, பாஸ்டன் பாலா, சாய் கணேசன், பானுமதி, துரை தனபாலன், நித்யானந்தம், கிரிஜா, சதுர்புஜன், சிந்தாமணி, செவல்குளம் செல்வராஜு, தில்லைவேந்தன், மீனாட்சி பாலகணேஷ், தென்காசி கணேசன், ராமூர்த்தி, கோவை சங்கர், ரவி சுப்பிரமணியம், வேதா கோபாலன், ரேவதி ராமச்சந்திரன், நாகேந்திர பாரதி, ராயச்செல்லப்பா, SL நானு, சாய் கோவிந்தன், வளரதுரையன், சியாமலா கோபு, இந்திரநீலன் சுரேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் குவிகத்தின் சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மலரில் பங்களிப்பு நல்கிய 70க்கும் மேற்பட்ட படைப்பாளிகளை கௌரவிக்க நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு சிறப்பு அளவலாவல் நடத்த எண்ணியுள்ளோம். உணவை சமைத்தால் மட்டும் போதாது, அதை விருந்தினருக்கு அழகாக பரமாறவும் வேண்டும். மலரை முன்பதிவு செய்தவர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் அனுப்பும் பொறுப்பை கிருபானந்தனே ஏற்றுக்கொண்டார். அவருக்கு உதவியாக ஹரிஹரன் இணைந்து செயலாற்றினார். அதிலும் குறிப்பாக சென்னையில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நேராக அவர்கள் இல்லத்திற்கே சென்று மலரை நேரடியாக வழங்கிய செயலை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. பாராட்டை விரும்பாத நண்பர் கிருபா, அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த தீபாவளி மலர் நமக்கு ஒரு புதிய இலக்கிய வாசலை திறந்துள்ளது என்பதில் ஐயமில்லை. 3 இதழ்கள் இணைந்து ஒரே தீபாவளி மலரை கொண்டு வருவது தமிழ் பத்திரிகை உலகில் முதல் நிகழ்வு என்று எண்ணுகிறேன். அதற்காக நம்மை நாமே பாராட்டிக் கொள்வோம். இன்னும் ஒரு எண்ணம், குறுகிய காலத்தில் இப்படி 3 இதழ்கள் இணைந்து தீபாவளி மலரில் வெளியிட முடிந்தால் ஏன் இந்த கூட்டணியில் மாதந்தோறும் ஒரு கூட்டு இதழை வெளியிடக்கூடாது? நமது குறும்பு தினத்தில் மாதம் 3 குறுநாவல்கள் வருகின்றன. அதனை சற்று மாற்றி மாதம் ஒரு குறுநாவல், மற்ற 60 பக்கங்களை 3 இதழ்களும் ஆளுக்கு 20 பக்கங்கள் என்று சிறந்த 100 பக்க அளவில் ஒரு அச்சிதழை கொண்டு வரலாமே. இதற்கு விருகம்பூ என்று பெயர் வைக்கலாம் என்று ஒரு அன்பர் குறிப்பிட்டிருந்தார். சிறப்பான கட்டுரைகள், கார்ட்டூன்கள், புகைப்படங்கள், சிறுகதைகள், கவிதைகள், விமர்சனங்கள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான இலக்கிய மாத இதழை கொண்டு வரலாம். நம் தீபாவளி மலர் அட்டையில் இருப்பது போல் 3 கரங்களும் இணைந்தால் தமிழ் இலக்கிய ராக்கெட் விண்ணை தாண்டி செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. 3 பத்திரிகைகளின் ஆசிரியர்களும் வாசகர்களும் இதனை உற்சாகமாக ஆதரிப்பார்கள் என்று கருதுகிறேன். இந்த எண்ணம் நிச்சயமாக நனவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏற்கனவே பூபாலும் நேர்காணலில் கூறியது போல, நான் ரெடி, நீங்க ரெடியா? நன்றி, வணக்கம். குவிகம் சுந்தரராஜ். இப்பொழுது மலர்கள் சார்பான ஏற்புரைக்கான நேரம். சரியா நம்ம நேரத்தை பற்றி தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வெளியில் ஒரு தேநீர் இருக்கு, அது முடிச்சுட்டு நம்ம போகலாம். அதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம், தீபாவளி மலர்கள் பற்றி பேசணும். உங்கள் முகமெல்லாம் மத்தாப்பாக மலரப் போகிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓட்ட வாய்டா முதலில் நீங்கள் இன்று ஹரிஹரன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஹரிஹரன் அவர்களை இப்பொழுது ஏற்புரை ஏற்கும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். குவிகம் சுந்தரராஜன் அவர் எழுதி அனுப்பிச்சிருந்த குறிப்பு தான் ஏற்புரைங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். நான் காத்தாடுராமர் சொல்லுவார், அவர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், அதுதான் உண்மை. பட் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இவ்வளவு குறுகிய காலத்தை செப்டம்பர் 1st வீக்ல பிளான் பண்ணி அவர் கேட்டாரு, அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படிம்பாரு கிருபானந்தன் எதா இருந்தாலும். ஸோ அவர் சொன்ன உடனே அதனால நான் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணினோம். முதல்ல 120 பக்கமா பிளான் பண்ணோம், ஆளுக்கு 40 பக்கம். அதெல்லாம் பத்தி நமக்கு ஐடியா இல்லை, அதனால அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி வரணும். உங்களுக்கு தீபாவளி மலர் 40 பக்கம்னா பூபாலத்தில் 80 பக்கங்கிற ஒரு ஐடியா கொடுத்தோம். நமக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வந்தது. அதே மாதிரி உடனே செயலில் இறங்கினோம். அந்த எங்கள் பத்திரிகையோட ஆலோசகர் டாக்டர் வந்து 1-2 பேரை டக்குன்னு கொண்டு வந்தார். காந்தலட்சுமி, சந்திரமூர்த்தி, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ், இதெல்லாம் நமக்கு புதுசாக வரக்கூடியவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எழுதி அனுப்பிச்சாங்க. நான் வந்து ரமணன் சார் அவர்கிட்ட கேட்டேன்,
கேட்ட உடனே அவர்கிட்ட பெரிய விஷயம்னா எழுதி அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் கட்டுரை கொஞ்சம் நீளமாக இருந்தால் நீங்கள் 300 வார்த்தைகள் வரைக்கும் சுருக்கலான்னாரு. அவ்வளோ ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்ற பெரிய விஷயம். பட் அந்த மூத்த பத்திரிகையாளர் எழுதினாருங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம்னா கையே வைக்க முடியாது, அவ்வளவு கிறிஸ்பா எழுதியிருந்தாரு. எந்த இடத்துலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாது, அந்த மாதிரி எழுதி கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு நன்றி. அப்புறம் கேஜி ஜவஹர்கிட்ட சொன்ன உடனே அனுப்புறேன்னாரு. அவர் அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா அவர் எழுதின கதை தான் கிட்டத்தட்ட கரூர் கதை தான். அந்த விஜய் அந்த கதை ஊர்வலம்ங்கிற கதை அவர் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னால எழுதினது. ஸோ அது ஒரு ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு கோயின்சிடன்ஸ். அது அந்த ஊர்வலம்ங்கிற கதை இவர் எழுதினது. ஆமா, அது கரூர் அந்த விஜய் மீட்டிங்க்கு முன்னாலே எழுதின கதை அது. ஆமா, ஸோ அது ரொம்ப ஒரு விஷயம் அது. அப்புறம் அதே மாதிரி காலச்சக்கரம் நரசிம்மா ஒரு பெரிய எழுத்தாளர், அவர்கிட்ட கேட்டனே உடனே எழுதி அனுப்பிச்சிருந்தாரு. நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. எல்லாம் நண்பர்களா இருக்கிறதுனால அந்த ஒரு வசதி கிடைச்சது. எங்களால் ஒரு 20 ஆர்டிகிள்ஸ் நாங்கள் கொடுத்தோம் பூபாலத்திலேருந்து. அவர் கணக்கு சொன்னார் இவர் கணேஷ் ராம் அவர்கள். அதே மாதிரி முன்பதிவு செய்யுங்கன்னு சொன்ன உடனே தயாளன் முதல்ல அனுப்பிச்சாரு எல்லாத்துக்கும். அவருக்கு முதல்ல நன்றி. அதே மாதிரி இவர் கிருமானந்த பத்தி ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு காரை வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கொடுக்கறதுங்கிறது. ஒரு சிலர் தீபாவளிக்கு வந்ததுன்னு தீபாவளின்னு கையில வந்துருது. என்னன்னா எல்லாருக்கும் யார் யாருக்கு மலர் போய் சேருதோ அவங்க பேஸ்புக்லயே அதுலயே போட்டுடுறாங்க. அவருக்கு வந்துருச்சு எனக்கு வரலையே அப்படிங்கிறது தான் அவர் கடைசியில் ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேசு பொருளுக்கு ஒரே பதில் என்னன்னா கொண்டு கொடுக்கறதான். ஸோ அந்த மாதிரி கொடுத்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த சந்தோஷம். இன்னொன்று நான் இந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்ல வேண்டிய என்னன்னா, ஒரு குறுகிய காலத்துல அவங்களோட தரமான கட்டுரைகள், கதைகள், கவிதைகள் எல்லாத்தையும் எழுதி அனுப்பின அனைத்து படைப்பாளர்களுக்கும் இந்த சமயத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் ப்ராப்ளம் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, டேட் கூட பார்த்துருவோம், நவம்பர் 8ஆம் தேதி அடுத்த வருஷம். ஸோ முன்கூட்டியே தீபாவளி மலர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முன்கூட்டியே போஸ்டும் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தேவை. ஏன்னா நம்ம போஸ்ட் போகும்போது அவர் சொன்னார் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா, அங்க லோட்ஸ் ஆஃப் புக் பேக்கெட்ஸ் ஆர் தேர் ஃபார் டிஸ்பேச். ஸ்பீட் போஸ்ட்ல ஹேண்டில் பண்ண முடியல அவங்களால. ஸோ அது ஒரு பெரிய பாட்டில் நெக்கா இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நாங்கள் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமே கொண்டு வந்துடலாம். ஸோ பூபாலத்தை தீபாவளி மலர் யாராவது தயார் பண்றதுக்கு முன்னால நம்ம புக்கை ரெடி பண்ணிடலாங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கும். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை ஆர்கே சொல்லணும்னு விரும்புறேன். ஓகே, இப்பொழுது இந்த தீபாவளி மலரை மிக சிறப்பாக கொண்டு வருவதற்கு பெரும் பங்காற்றிய, இன்ஃபேக்ட் அவர் தான் லீடர். அவரை கிருபானந்தன் அவர்களை கௌரவிக்கும்படி டாக்டர் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது அது முடிந்த பிறகு நாட்டுப்பண், அப்புறம் வெளியில தேநீர், அதற்கப்புறம் விழா நிறைவேறுகிறது.